நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். வழங்குவோர் ஜீமோ டாபர் மற்றும் நிபாஸ். உடன் வழங்குவோர் ராஜராஜ பிராண்ட் ஜெட்டிகள் மற்றும் தம்பிகள் பிராண்ட் மஞ்சள் காண்டம், சுத்தமான முறையில் சாட்டை தோட்டத்தில் இருந்து. வணக்கம், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க ஆண்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்க ஜீமோ டாபர். இன்னைக்கு நம்ம இந்த நாள்ல, அதாவது அக்டோபர் 30 நான் ரெக்கார்ட் பண்ற டேட்டு. அக்டோபர் 30 நான் உங்க கூட இணையறத ரொம்ப சந்தோஷப்படுறேன். Those who know normal incredible, those who don't know இது டார்க் இன்கிரெடிபிள். அக்டோபர் 30 டாபரையா ஜெயந்தி. தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள். ஜிபி வந்து போஸ்ட் போட்டிருந்தாருங்க ஐயாக்காக இன்னைக்கு. அது ஒரே ஒரு தானே. ஆமாங்க, சரி, ஓகே. எல்லாரும் இது பண்ற மாதிரி இன்டராக்ட் பண்றதுனா எல்லாரும் பேசிட்டீங்க. வாங்க இப்ப கொடுங்க இன்ட்ரோடக்ஷன். ஓகே, நம்ம கூட இன்னைக்கு யார் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப வந்து வழக்கம் போல சூசனையர். வணக்கம் சூசனையர். வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ஐயா வெஜிடா உள்ள வந்திருக்காரு. அலையாக இருந்த அலையாக வெஜிடா ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு. வெஜிடா வணக்கம் ப்ரோ. டெக்ஸ்ட்ல இருக்கேன். ஓகே, ரைட்டா. அவர் டெக்ஸ்ட்ல இருப்பாராமா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அடுத்து வணக்கம் ப்ரோஸ். வணக்கம் வணக்கம். ஓகே ஓகே. அடுத்து வந்து நம்ம போன தடவை ஒரு கெஸ்டா ஒருத்தரை கூப்பிட்டோம்ல, அவரை வழக்கமா கெஸ்டா இந்த தடவை இழுத்து வந்துட்டேன். மாசடிச்சு வணக்கம். நமஸ்தே பையா. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஓகே, அதாவது சங்கிய தாறுமாறா அடிக்கணும்னா நான் வேற யாரை கூப்பிட்டு வரணும், அதனாலதான் மாசடிச்ச கூப்பிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு 2 ஸ்பெஷல் கெஸ்ட், 2 பேரும் வந்து லைவ்லயே கூட பஞ்சாயத்து பண்ற கேஸ். இப்ப அவங்க 2 பேரையும் நான் வந்து முக்கியமான உறவுகள் 2 பேரையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். வன்மமாறு பாட்காஸ்டோட வருங்கால தலைவர். வணக்கம் மினாட்டோ. வணக்கம் வணக்கம் ஜிமோடவர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். லைவ்ல எப்படி போகுது? நல்லபடியா போகுது. ஐயாவின் ஆசையினால் நல்லபடியா போகுது. பின்னாட்ட குஷினாவும் சீதாவும் ஒண்ணுதாயா. எது 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 இல்ல, குஷினாவும் சீதாவும் ஒண்ணுதாயா. தேவையில்லாத பதிவு, இது தேவையில்லாத பதிவு. மினாட்டோ ஊபி ரெஜிஸ்டர் பண்ணணுமா? நம்ம ரெஜிஸ்டர் கீழே சொல்றாரு பாருங்க. நீங்க ஒரு ஊபியாங்க, நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், அது இருக்கட்டுமே. ஒரு நிமிஷம் இருங்க, மெசேஜ் வருது. ஓகே, காசு கிரெடிட் ஆயிடுச்சு. 200 rupees கிரெடிட். சொல்லுங்க. நன்றி. ஓகே, அடுத்து நம்ம வணக்கம். இவர் இவ்வளவு சீக்கிரமா கூட கூட கட் பண்ணு. இப்ப இவ்வளவு ஈஸியால நான் கூப்பிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு பெரிய இது கொடுக்கணும். என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம்? தனது மீன்களால் சங்கிகளை கவர விட்டாலும் சரி, தம்பிகளை வந்து தாறுமாறா தாக்குறதுலயும் சரி, அதுவும் இல்லாம பூமரானுங்களை அடிச்சுக்கிட்டேவும் இவ்வளவு கிரிஞ்சா இருக்க. என்னன்னா அவரை கூப்பிடுறது? அவ்வளவு வருத்தம் இல்ல அவரு. சின்ன பூமரானுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா? ஒரு நிமிஷம் இருக்கு. சீம்ஸ் டெம்ப்ளேட்டை வச்சு பெண்களின் மனதை கவரும் சின்ன பூமரான்னு சொல்லுங்க, நல்லா இருக்கு. அப்படி சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே. வணக்கம் சின்ன பூமரான். வணக்கம் வணக்கம். பிடிஎஸ்எம்மும் லெஸ்பியனும் எனது இரு கண்கள். இன்னைக்கு கொஞ்ச நேரம் அதிகமா பேச முடியாது, ஏன்னா இடுப்பு கால் கையெல்லாம் ரொம்ப வலி. நீங்க ரெக்கார்டிங் பண்ணுங்க, ஏன்னா இன்னைக்கு மதுரையில இருந்து இப்பதான் இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட் ஃபுல்லா நோயாளியா தான் இருக்காங்க. மைக்கு என்னன்னா உடம்பு சரியில்லைன்னு ஓட்டாரு. ஜீமோ மைக்கு வந்து நான் என்ன பார்த்து பயம் வந்தா என்கிட்ட பேசி பாட்காஸ்ட இழந்துருவோமோ, அந்த தலைவர்ன்ற தகுதி இழந்துருவோமோ அப்படின்றத கொண்டு. இதெல்லாம் QC போறது அவர்தான் போவோம். அவர் கட் பண்ணி தூக்கிறாரு இருந்தாலும். ஒரே நிமிஷம் ஜீமோ, ஒரே நிமிஷம். நோயாளி சொல்ல ஒரு நாள் நீ சும்மா மேல சும்மாவை நீ ஓத்துப்பார், அப்ப தெரியும் வலி என்னன்னு. யார்கிட்ட சொல்றீங்க அப்படின்ற? யாருகிட்ட சொல்றீங்க? ஆமா, ஜோக்றாமா? நானு ஜோக்ஸ் ஆன் யூ, ஐ மீன் டு தி ஷிட் அப்படிங்கறாராம் ஜீவோ. இல்ல, இப்பதான் நான் போயிட்டு சாப்பாடு வாங்கலாம்னு போனேன். ஒரு சவர்மா வாங்கலாம்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போனேன். இங்க ஃபுல்லா அவனையே அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுங்க எல்லாம். உண்மையிலே கேங் பேங்க் எல்லாம் பார்த்தேன், ஆனா வீடியோ எடுக்க முடியல.
ஏன் ஷவர்மாவையும் கேங் பேன் பண்ணிட்டு இருந்தானுங்களா? அதுலயே ஓட்ட இருக்கு நல்ல வேலை நல்ல வேலைங்க, நான் லைவ் வரல, வந்திருந்தா என் ஃபேஸ் ரிவீல் ஆயிருக்கும். பேச மட்டும் ரிவீல் ஆயிருக்கும். நீ டப்பா நீ உட்காந்து நீ பேங்க் பண்றதும் ரிவீல் ஆயிருக்கும் சேர்த்து. தட்டு போட்டுன்னு வாங்க. எதுக்காக எங்களை கூப்பிட்டுருக்கீங்க? எந்த பணத்தை இன்னைக்கு எடுத்து அடக்கணும், இல்ல எரிக்கணுமா புதைக்கணுமா சொல்லுங்க. அந்த கருமத்தை இன்ன வரைக்கும் நான் சொல்லவே இல்லை இவ்வளவு நேரம். இப்ப என்னன்னா ஒண்ணும் இல்ல, ராம் சேது அப்படின்னு சொல்லி ஒரு மகா காவியம் ஒண்ணு வந்துச்சு, ராம் சேது. அந்த படத்தை இழுத்து போட்டு சாத்துன்னு சாத்துறதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இதுல என்னன்னா பல பேர் படமே பார்க்கல, நானும் புருஷ மட்டும் தான் படம் பார்த்திருக்கோம். படமே பார்க்காம இவங்க வச்சு அடிக்கலாம். ஜெய் ஜெய் ஜீமோ ஏதோ பேர் சொன்னீங்களே, என்ன படம் பேர் என்ன? ராம் சேது. ராம் சேது ஒரு காமிக் ஸ்டாண்ட் தோணுது, போட்டுக்கவா? போட்டு தொலைங்க. இல்லங்க, ராம் சேது நீங்களே. ராம் வந்து எப்ப சேது எடுத்தாரு? சேது எடுத்தது பாலா தானுங்க. சேது எடுத்தது பாலா. காமெடிய பாத்ரூம்ல அடிச்சிட்டு கழுவி விட்டுட்டு வந்துருங்க. நீங்கள ஐயா அண்ணன் வேண்டாம். இப்ப என்னன்னா இந்த படம் வந்து எதை பத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராமர் பாலம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு உருட்டிட்டு இருக்கானுங்க. அதுதான் ராம் சேது அப்படிம்பாங்க. அதாவது என்னன்னா அது நேச்சுரலா உருவான ஒரு மணல் திட்டு தான். அந்த இதை வந்து இவனுங்க வந்து ராமர் கட்டினதுன்னு சொல்லி உருட்டிட்டு இருக்கானுங்கல்ல, அதை வந்து இவனுங்க அது வந்து ராமர் தான் கட்டினாரு நொட்டினாரு அப்படின்னு சொல்லி இவனுங்க வந்து அதை ஊம்பு கொடுக்குறானுங்க. அதை வந்து ஊம்பு கொடுக்கறது எல்லாரும் தெரியும். அதை பிளக்ஸ் பண்ணி ஒரு படம் எடுத்து வச்சிருக்கானுங்க. ஆமா, அது வந்து உண்மை. அதுதான் இவனுங்களே இஷ்டமேருக்கு வந்து ப்ரூஃப் எல்லாம் வந்து ரெடி பண்ணி ஊம்பிக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது ப்ரூஃப் வந்து இவனுங்க ரெடி பண்றது. அதாவது எக்ஸல் சீட் எப்படி அண்ணாமலை கொண்டு வந்தாரு, அது மாதிரி இவனுங்க ஒரு ப்ரூஃப் ரெடி பண்றது. ப்ரோ சைடு ஒரு நிமிஷம் இருங்க, ப்ரூஃப் இருக்கு, நான் வேணா உங்களுக்கு இருங்க வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் சென்ட் பண்றேன். இது அந்த பிளாக் டாட், அந்த இது 2 பிளாக் ஸ்டார் போட்டு நடுவுல போல்டு லெட்டரா வரும்ல, அதுல அனுப்புவானுங்க. பாத்தீங்களா, பிளாக் கலர்ல போட்டிருக்கு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு அனுப்புவானுங்க. அதுதான் இவனுங்க ப்ரூஃப் குண்டையெல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ அதான் இந்த கொரோனா காலத்துல வந்து மாட்டு மூத்திரம் குடிச்சா கொரோனா சரியாகும்னு சொல்லிட்டு ஊம்பிட்டு இருந்தானுங்கல்ல, அந்த அந்த லட்சண புண்டையில தான் அந்த லட்சண புண்டையில தான் இந்த படத்துல இருக்கிற ப்ரூஃப் புண்டையெல்லாம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இது வந்து இல்ல, இன்னைக்கு யாரு ஃபுல் வெறியில வந்திருக்கோமோ இல்லையா, நம்ம ப்ரூஸ் மொரட்ட வெறியில வந்திருக்காரு படத்தை பார்த்துட்டு. இன்னைக்கு வந்திருக்கேன். வழக்கமா படம் பார்த்துட்டு ஏதாவது சரி ரைட் எழுதி வைப்பேன் நானு, இந்த கதையாவது கர்மம் எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த கர்மத்தை எழுதுற கூட எனக்கு தோணல இன்னைக்கு. ஏன்னா எழுதுற அளவுக்கு அதுல ஒரு புண்டையும் இல்ல, ஒரு மயிர் இல்ல. அது இன்னைக்கு ப்ரூஸே பாத்துக்காரு. இடைமறிக்க மன்னிச்சிருங்க. அதான் ட்ரெய்லர் பார்த்தா நாங்களே இப்படி இருக்கிறோமே, படம் பார்த்தா உசுரோட இருப்பான்னு நினைக்கிற அந்த மாதிரிதான் அதான் நாங்க இருக்கோம். அடிவாசி உசுரோட இருக்க மாதிரிதான் இருக்கும். வந்து படம் பார்க்கும் போது எடுத்திருக்காரு சரியா, அப்ப ஒரு பக்கத்துல இருந்தவர் சொல்லியிருப்பாரு, அதுல ஒண்ணும் இல்ல தூக்கி போட்டுறது அப்படின்னு இருப்பாரு. இல்ல நைட்டு படம் பார்க்கும்போது யாரும் முடிச்சிருக்கல. நான் வந்து அடுத்த நாள் காலையில தான் ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில வந்து சும்மா ஸ்கிப் பண்ணி எழுதி வைப்பேன், எனக்கு மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த கருமத்தை என்னத்த மறக்க போறோம், அது இந்த ஸ்கிரீன் பிளே வயசுல தான் வரணும்னு அவசியமே இல்லை அந்த படத்துல. ஏன்னா இதுல ஸ்கிரீன் பிளேயே ஒழுங்கா இல்ல. இவனுங்க படத்தை வந்துதான் இது ரைட் ஓகே ப்ரூஃப் இல்லாம எடுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி வைக்கலாம். ஆனா படமா ஒரு நல்ல படமா கொடுத்துருக்கலாம், ஒரு என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கலாம். ஆனா அப்படி கூட கொடுக்கல, ரொம்ப கண்ட்ராவி குண்டையா இருந்துச்சு. ஒரு சீன்ல ஒரு குறுக்க பாஞ்சிடுறேன், சாரி. இருந்தாலும் பரவாயில்ல சொல்றேன். ப்ரூஃப்னு ஒண்ணு இருந்தா என்னங்க ஸ்கிரீன் பிளேன்னு ஒண்ணு எழுத முடியும். அதே 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 இல்லன்ற எழுத முடியும். பாருங்க நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே நான் சொல்றேன் பாருங்க. நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே திரௌபதி பேசிக்கிட்டே சிப்ப கழட்டுறாராம், ஜெட்டிக்குள்ள கைய விடுறாராம். அந்த
அந்த பிஜிஎம் போட்டுருங்க மறக்காம ஸ்டார்டிங்ல. அது வழக்கமா வந்துரும். அது வந்து நம்ம ட்ரேட் மார்க். ட்ரேட்மார்க் பிஜிஎம் அதெல்லாம். ஆமா. சூசனே அதான் நீங்க இப்ப உண்மையிலே ஸ்டார்டிங் பாக்கலையா இல்ல சர்க்காஸ்டிக்கா தான் கலாச்சிங்களா? அதை எனக்கு கிளியரா சொல்லிருங்கய்யா தயவு செஞ்சு. இல்ல விளையாடாது இதுல நீயும் பேசினா கண்டென்ட் கரெக்டா இருக்கும். ஆமா. நான் உண்மையிலேயே இல்லையா, உண்மையிலேயே அந்த படம் பார்க்கல. எனக்கு அந்த பாக்குற அளவுக்கு பொறுமையும் இல்ல, நேரமும் இல்ல. அதுக்குதான் நான் ஓட்டி ஓட்டி அட்லீஸ்ட் ஒரு பார்த்தேன். சீனா பாத்தியாயா? அட்லீஸ்ட் ட்ரெய்லரா பாத்துட்டு வந்தியாயா? எதுக்கு தேவையில்லாம ஒரு 300 MB வேஸ்ட் பண்ணும், அதை டப்பா டப் பண்றதுக்கு வச்சுக்கலான்னு அதை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சொல்லிருந்தா நானே 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிருப்பேனே. சூசனையர் அண்ணா நீ எங்க ஆளுண்ணா, நீ எங்க ஆளு. இல்லைங்க, அவர் வந்து அவர் எப்படின்னு சொல்லாரு, யாரா நீ சூத்திர பேர அப்படின்னு அவரு பாருங்க. என்ன சூசனே? அதான் தல, இது ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன். அதான் இப்ப படம் ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்குது அதுல இருந்து நீங்க சொல்லுங்க நம்ம ஜீமோ. நான் அப்படியே நடுநடுல அப்படியே பேசிட்டே வரேன். நம்ம 2 பேரும் அப்படியே பேசிட்டே வரோம். சொல்லுங்க. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா படத்தை? படம் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆப்கானிஸ்தான்ல வந்து முதல்ல ஒரு ஒரு புத்தர் கோயிலை வந்து இடிச்சிருக்காங்க. அது யாரு இடிச்சிருக்காங்கன்னா அதான் இடிச்சிருக்காங்க. அப்ப பாபர் மசீது இடிப்புங்கிறோம், அதனால என்ன இடிச்சானுங்க வச்சு கவர்மெண்ட் அடிச்சிச்சு அந்த மாதிரி தான். இடிச்சவன் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். அது குடிசையா இருந்தா எரிச்சிருக்கலாம், அது வந்து இதா போச்சு அதனால இடிச்சாங்க. சரி ரைட் விடுங்க. நண்பரே, அடிக்கடி எங்கள் இனத்தை நீங்கள் அவமதிப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். 5 கோடி 5 கோடி 5 கோடி கேளுங்க. இல்ல சின்ன மாமரான் வணக்கம் பண்றோம். வணக்கம் வணக்கம். யாருப்பா இப்ப வணக்கம் சொன்னா? நான் தான் ஆண்டைஸ் தான். இவரோட இதுலயே நான் சொல்லிட்டேன் ஜீமோ. ஓகே, டார்கெரியன் கௌரவமா சொல்லுங்க, அதை விட்டுட்டு டார்கெரியன் வம்சம் தப்பா சொல்லாதீங்க, பிரச்சனையாயிரும். டார்கெரியன் வம்சம்ல சொல்றீங்களா? குளிர்காயறதுக்கே குடிசைய கொளுத்துறவங்க நாங்க. எங்களை பார்த்து நீங்க தப்பா பேசுறீங்க அடிக்கடி. நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? நீங்க வேற கட்டைய கொளுத்துவீங்க, நாங்கெல்லாம் குளிர்காய. பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டுக்கியா, சண்டைக்கோழி பிஜிஎம் போட்டு தாண்டவம். இது அந்த மியூசிக்கா? அப்ப எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு படம் எடுத்து மியூசிக் போடுறவரு கிறுக்கப்பட்டயா? எப்பா ராம் சேத்து ரோஸ்டுப்பா, நீங்க ருத்தர் தாண்டவத்துக்கு போகாதீங்கப்பா. இவன் உள்ளூர் ஓனாது மீங்களும், இவனை எப்போ அடிச்சுக்கலாம். மாட்டின அந்த ஹோட்டல்காரன் முதல்ல அடி போவாங்க. அது வழக்கம். ஓகே, இதை நீங்க வந்து 3வது தடவை சொல்ல வேண்டிய நிலைமை. இல்லைன்னா அப்ப ஃபர்ஸ்ட் இடத்துல கேட்டாலே பயங்கர சீப்பா இருந்திருக்கும். இது வழக்கமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே இந்த டாபிக் விட்டு வெளியே போறதே புரூஸ் தான் போவாரு. ஆனா அந்த மனுஷனே கூப்பிடுற ரோலுக்கு பண்ணிட்டே அப்படின்னாட்டும். ஏன்னா படம் புண்டை அப்படி படப்புண்டை அப்படி. அதனால முரட்டு வெறுப்புல வந்துட்டு எல்லா டேட்டாவும் எடுத்து கையில வச்சுட்டு இருக்காரு, டங் டங்குன்னு எத்தனை சங்கி வந்தாலும் அடிக்கிறதுக்கு. இப்ப என்னன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்த மாதிரி நடந்திருக்கா, தாலிபான் பிடிச்சு வச்சிருக்காங்களா, அங்க வந்து அந்த புத்தர் சிலை இடிச்ச உடனே அந்த புத்தர் கோயில வந்து அது ஒரு மவுனமெண்ட், அதை வந்து இடிச்சதுனால கவர்மெண்டே சேர்ந்து என்ன பண்ணிருக்குன்னா, யுனெஸ்கோ தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யுனெஸ்கோ சொல்லியிருப்பாங்கன்னா சம்திங் என்னமோ ஒண்ணு காமிச்சிருப்பானுங்க. அவனுங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அதை திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அங்க இருக்கிற பொருள்ல வச்சும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு சொல்லி ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு இது பண்ணிருப்பாங்க, எல்லாத்தையும் தோண்டி எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் போது யாரு இருப்பான்னா ஒரு குரூப் வருது. அதுலதான் வந்து நம்ம தானே தலைவன், தாயோலி மகன், பாரத தாயின் மகன் அக்ஷய்குமார் வரான். பேர்ட்மேன் அக்ஷய்குமார் புண்டாமா வரான். பேட்மேன் பயோபிக் சொல்லுங்க, வகையான பேருக்கு பயோபிக் பெட்டி. இல்ல அதான் இல்ல அவர் பேர் அக்ஷய்குமார் அடிக்கணும்னா, இல்ல அக்ஷய்குமார் அடிக்கணும்னா அன்றாயிரம் தூக்கி போட்டு ஓடி வந்துருவாரு நம்மளு. போர்வையை போத்திட்டு இருந்தேன் ப்ரோ, போர்வையை போத்திட்டு குளிர் இதமா ஒரு சாட் போடலாம்னு நினைச்சேன். அக்ஷய்குமார் என்ன சொல்றது, ஹார்னி தவை இறக்கிட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். ஓகே 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 ஓகே. அதாவது பயோபிக்னா இப்போ சிதம்பரம் சொல்லியிருந்தாப்ல, அது எப்படின்னா இந்த பயோபிக்னு வந்துட்டா போதும்,
நம்ம அண்ணனுக்கு இப்படிதான் டெம்பர் ஆவான்னு தெரியாது. சரியா உடனே அந்த ஆட்டக்கார தம்பி எங்க ஜெல்பத்ரி சிங் அந்த மாதிரி அங்க உட்காந்துருப்பாரு. ஓகே அண்ணன் எடுத்துக்கிட்டேன்டா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன். அம்மா எடுத்துக்கிட்டேங்கிற மாதிரி அண்ணன் எடுத்துக்கிட்டேன் எடுத்துப்பாரு அவரு. நல்ல வேளை புண்டாமா வந்து தங்கலுக்கு வரல. தங்கல் வந்து படம் புண்ட பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா காரணம் வந்து ஏதோ அமீர் கான் வந்துட்டாங்கிறதுனாலதான். ஆமா இல்ல அமெரிக்கன் படம் ஓரளவு நல்லாதான் இருக்கும், அதனால வந்து நம்ம தப்பிச்சிருவோம். ஆமா ஆமா ஆமா. இது இவன் வந்திருந்தான்னா மயிறு மாதிரி போயிருக்கும். எப்படி இந்த துப்பாக்கி ஹாலிடேன்னு சொல்லிட்டு எடுத்தானோ அதே மாதிரி ஊம்பிட்டு போயிருக்கும். துப்பாக்கி வந்து இப்ப வந்து அட்டாக் பண்ணலாம் நிறைய பேர், பட் அப்போ வந்து பாக்குறதுக்காக நல்லா இருந்துச்சு. ஐடியாலஜிக்கல்லி இஸ்லாமோபோபியா மயிறு மட்டும் இருந்தாலும் ப்ரோ அண்ணா படம் தான் நல்லா தான் ப்ரோ இருக்கும், அதெல்லாம் நீங்க குறை சொல்லாதீங்க. சரி 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 இப்படி சரி சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு நான் 3 படத்தை எடுத்து வச்சிருக்கேன். வாழ தெரியுது ப்ரோ. ஓகே ரைட்டு. இந்த மாதிரி ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க கூப்பிட்டப்ப அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்டோட ஹெட்டா நம்ம காயொலி அக்ஷய்குமார் வரான். ஓகேவா, அவன் வந்து அவன் பேர் சொல்லும் போது ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை வச்சுதான் நான் பேசுவேன், நீங்க பாத்துக்கங்க. அழுத்தி சொல்லணும். ஓகே, வேணுமா பீப் பண்ணணும்னு நினைச்சா கூட நான் ஒவ்வொரு டைம் உட்காந்து நான் கூட பீப் போடுறேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. என்ன நான் தானே உள்ள போறேன். அதான ஐயா. இல்ல நானும் வேணா பேசுறேன் அவனை பத்தி, அதுல என்ன இருக்கு, அவன் புண்டை. அப்ப 2 பேரும் சேர்ந்து உள்ள போயிருவோம், வாங்க போயிருவோம். அவ்வளவுதான். ரொம்ப நாளா ஒரு ஆசை சித்தப்பா, இந்த மெட்ராஸ் ஜெயிலுக்குள்ள போயிட்டு வரணும். டிவில போவாங்க, பேட்டி எடுப்பாங்க, அப்படியே டாட்டா கட்டே போலாம், ஒரே நல்ல ஃபேமஸ் ஆயிடலாம். வரும்போது நம்மளும் ஃபேமஸ் ஆயிருப்போம். அந்த டிபார்ட்மெண்டோட ஹெட்டா வரனால அவன் வந்து செக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப தேடும் போது என்னன்னா அவங்க ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி இவன் ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறான் அங்கன வச்சு. அதாவது அவன் வந்து போன வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு ஒண்ணு கண்டுபிடிக்கிறான். என்னன்னா ஒரு ரொம்ப பழைய ஒரு பொக்கிஷம். அது என்ன கிங்குங்க சொல்றாங்க, எந்த கிங்கோட பேர் சொல்றாங்க? கிங்கோட பேர் வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்தியன் கிங் பேர் வந்து அதான் சிந்து பாரிசான்னு சொல்றான். அவன் வந்து 7வது செஞ்சுரியில இருந்தான்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கான். ஆனா வந்து அது வந்து இந்த முண்டை என்ன சொல்றான்னா, முகமது கோரிங்கிறவன் வந்து நம்ம ஊர்ல வந்து கொள்ளையடிச்சுட்டு வந்து இங்க சேர்த்து வச்சுக்கிட்டான் அப்படின்ற வந்து அப்படியே தன்னோட மனவேதனையை கக்குறான். நான் என்ன கேக்குறேன், புண்டை அவன் வந்து லேண்ட் லெவல்ல இருந்து மிஞ்சி போனா ஒரு 10 அடி தோண்டிருப்பாங்க. நம்ம வந்து அதான் அவன் நிக்கிற இடத்துல இருந்து லைட்டா கை போட்டு நம்மளே மேல வந்து வந்துடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. அந்த வீட்டுக்கு பேஸ்மெண்ட் தோண்டுவாங்க தெரியுமா? ஆமா ஆமா, அந்த சைஸ் கூட இல்லைங்க அது. அதுவே நல்லா ஆழமா தோண்டுவானுங்க. இந்த புண்டை இவ்வளவு தோண்டிட்டு புதையல எடுத்துறாரு. அந்த புதையல எடுத்து டைரக்டா பாத்துட்டு ஏங்க இந்த கார்பனேட்டிங் டெஸ்ட் இருங்க சூசன் இப்ப வாங்க மைக் ஆன் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணி வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கணும். இந்த கார்பன் அது பேர் என்ன, கார்பனேட் டெஸ்டா, அந்த டெஸ்ட் எல்லாம் என்ன, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது வந்து கிட்டத்தட்ட ஒரு லேப்ல எவ்வளவு சாம்பிள்ஸ் வச்சு டெஸ்ட் பண்றாங்கிறத பத்தி தான். அது மேபி ஒரு 4 days இல்ல 5 days ஆகும், அவ்வளவுதான். அவன் என்னடா அன்னைக்கு மத்தியானமே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க இது பண்ணிட்டு. இல்ல அதுல இருக்கிற கார்பன் டேட்டிங், இந்த கார்பன் C14 அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு இருக்குதுன்னு மெஷர் பண்ணி தான் அதோட ஏஜை கண்டுபிடிக்க முடியும். ஆமா, அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு, ஸ்கூல்ல கூட லைட்டா ஏதோ. ஆமா ஆமா, அப்படித்தான் டைம், அப்படிதான் அதோட இதை கண்டுபிடிக்க முடியும், ஏஜ. அவன் என்னன்னா அன்னைக்கு மத்தியானமே வந்து இது கூட உட்காந்துட்டு இருக்கானுங்க. இவன் கூட இன்னொரு ஆர்கியாலஜிஸ்ட் இருப்பான். அதாவது அவன் வந்து ஆப்கானிஸ்தான்காரன் பாகிஸ்தான்காரனாங்க. அவன் பாகிஸ்தான்காரன் தானே சொல்லுவானுங்க. அவனும் இவனும் வந்து சேர்ந்துட்டு இது பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்குள்ள உறவு வந்து இதாகும், இத வந்து. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அவன் கொஞ்சம் கரெக்டா பேசுவான். அப்ப வந்து அது வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருப்பான், ஏன்னா அப்ப ஏத்திஸ்டா இருப்பான். இல்ல அதான் இவர் ஏத்திஸ்ட்ன்றதுனால வந்து இப்படி காட்டுறானுங்க. அவன் என்ன சொல்லுவான்னா, ஒரு பத்திரிகைக்காரன் வந்து மொத்தமா இந்தியா கிட்டே கொடுத்துட வேண்டியதானே, என்ன புண்டைக்கு பாகிஸ்தானுக்கு பங்குன்ற மாதிரி ஒரு குறியாம பேசுவான். அதுக்கு இவரு வந்து என்ன சொல்லுவாருன்னா, இதுக்காக எங்களை பிரிக்க பாக்குறீங்க, நாங்க ஒன்னா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையான்ற மாதிரி புண்டை பேசுவான். எப்படின்னா இல்ல அவன் அப்ப வந்து என்னன்னா இதா இருக்கும் போது, ஏத்திஸ்டா இருக்கும் போது அவனே கரெக்டா தான் பேசிட்டு இருக்கான். சங்கி புண்டை மாறினோட அவனும் மாறுறான் அந்த படத்துல.
என்னன்னா நாங்களே அந்த ஒரு ஒத்துமையா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்ன்றானுங்க. ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அந்த ட்ரெஷர் எடுத்துட்டு வந்து இவங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் மாதிரி வச்சு இது வந்து ரெண்டு நாட்டுக்குமே சொந்தமானது, இது வந்து இந்தியன் ஹிஸ்டரியில ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதை முடிச்சுட்டு வந்து இந்தியாவுக்கு வந்தா வந்து அதாவது அக்ஷய்குமாரோட ஒய்ஃப் வந்து காமிச்சிருக்காங்க. பேர் என்ன சொல்லிருக்காங்க, பேர் என்ன சொன்னானு ஞாபகம் இல்லையா, பேர் ஒருத்தன் பேர் ஞாபகம் எனக்கு. படத்துலயா இல்ல ரியல் பேரா? ரெண்டுமே சொல்லுங்களேன். அப்புறமா படத்துல வந்து அவ பேரு காயத்ரி. ஓகே. ரியல் நேம் வந்து நூஷாரத்தா சம்திங் வரும். என்னது? நான் அவங்களோட ஸ்லேவ் தல. ஓகே லிங்க் ப்ரோ. இது யாராவது ஐடி ஷேர் பண்றா, யாராவது ஐடி ஷேர் பண்ணுங்க ப்ரோ. உடனே பண்ணிடுறேன். இவரு வேற அடிக்கடி இப்ப போர்வையில இருந்து எந்திரிச்சு வந்துடுறாரு. ஒரு இல்லைங்க, இங்க செம்ம குளிரா, அதனால சொல்றேன். மெதுவா ஒரு பெட்ஷீட் சாட்டு எனக்கு நன்றி பண்ணுங்க. அந்த பெட்ஷீட் தூக்கி உள்ள வைக்குமாரு. இல்ல ரேண்டம் டாக்ஸ் ஆகுது சமைச்சுக்கிட்டு தான் இது பாட்காஸ்ட் பண்ணாங்க, நாங்க சமைச்சுக்கிட்டு லைவ் பண்ணோம். ஆனா சாப்பிட்டுக்கிட்டு ஆசிரமா அன்னைக்கே பண்ணிட்டாரு, அன்றே கணித்த ஆசிரமா. ஓகேவா? இல்ல டாப் பண்ணிக்கிட்டே ஒரு ஆள் வந்து டப்பா பண்ணிக்கிட்டே வந்து பாட்காஸ்ட் பண்றது இதுதான் முறை இந்திய வரலாறுலயும் சரி உலக வரலாற்றுலயும். வரலாற்றுலயே பாட்காஸ்டின் வரலாற்றிலேயே டப்பா பண்ணி ரெக்கார்டிங் செய்யும் ஒரே தைரியம் தன்னம்பிக்கையும் எங்களுக்கு தலைவர் சின்னமோகனுக்கு தான் உள்ளது. ப்ரௌட் ஆஃப் யூ மை சன். ஒரு அவார்டு வழங்கிடுவோம், போஸ்ட் போட்டுருவோம். ப்ரூஸ் காமிக் ஸ்டாண்ட் போட்டது மினாட்டோ, ஆனா நீங்க என்னன்றீங்க சின்னமோகனுக்கு ஸ்லேவ் ஆகணும்ன்றீங்க. சரி ஓகே. சின்னமோகனுக்கு ஸ்லேவ் ஆகணும். நோ ஹோமோ ப்ரோ. இல்ல நான் அந்த ஹீரோயினுக்கு ஸ்லேவ் ஆவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஓகே கண்டினியூ பண்ணுங்க. இந்த மாதிரி அவங்க வந்து இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து அவங்க வந்து ஏத்திஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபிளெக்ஸ் பண்றாங்க. அப்பதானே ஃபிளெக்ஸ் பண்றாங்க, இல்ல அதுக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல ஃபிளெக்ஸ் பண்ணிடுறாங்க. பிரஸ் மீட்ல லைட்டா பண்ணுவாங்க, ஆனா இந்த அம்மா வந்து அடிக்கடி சொல்லும். ஆமா, பிரஸ் மீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பான் அவன். அதாவது என்னன்னா ராமாயணத்தை பத்தி அப்பதானே பேசியிருப்பான். ஆமா ஆமா ஆமா, அங்கேயே மாட்டிருப்பான் அவன். அது எதுக்காக வரும்னா இந்த சேது சமுத்திரம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி நாசர் வந்து என்ட்ரி கொடுப்பாரு. அப்பதான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து நிறைய இந்த சங்கி கூதியானுங்க வந்து அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இது வந்து நம்ம நாட்டோட பாரம்பரியம், ட்ரெடிஷன், கலாச்சாரம். அப்ப காமிச்சது வந்து இது மாதிரி காமிப்பானுங்க. என்னது அது வந்து ராமேஸ்வரம் மாதிரி காமிக்கிறாங்க. ஓகேவா? ராமேஸ்வரம் மாதிரி காட்டுறாங்க, வாரணாசி எல்லாம் காட்டுறாங்க. ஆமா ஆமா. ஏங்க இடைமறிக்கிறது இந்த சேது சமுத்திரத்துக்கான இங்க பல பேருக்கு தெரியாது. அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அதான் இப்ப சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட்ங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இவனுங்க அந்த ராமர் பாலம்னு சொல்றாங்கல்ல. ஹலோ, அது வந்து கரெக்டா எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னா, அது வந்து ராமநாதபுரத்தையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கிற மாதிரி இருக்கு. ராமேஸ்வரங்கிறது வந்து ஒரு ஐலாண்டு, ஓகேங்களா? ராமநாதபுரம் வந்து அந்த கடைசி எண்டு, தனுஷ்கோடி தான் வந்து கடைசி எண்டுங்கிறானுங்க இவனுங்க, நம்ம தமிழ்நாடு இதோட பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கேயும் இந்த ஸ்ரீலங்காவுக்கும் நடுவுல வந்து ஒரு பாலம் மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. பட் இது வந்து ஒரு மேன்மேட் ஸ்ட்ரக்சர் இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனா வந்து இவனுங்க வந்து இந்த படத்துல வந்து வேற மாதிரி ஊம்பி இருக்கானுங்க, அது வேற விஷயம். இப்ப என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இங்க வந்து நம்ம ஒரு கெனல் ரெடி பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்புறம் வந்து ட்ரேட்லாம் வந்து நிறைய ஈஸி ஆகும். இதை வந்து நான் ரொம்ப டீட்டெயிலா நான் கடைசியில சொல்றேன். ஸோ நமக்கு அதாவது நம்ம இது மாதிரி சியூஸ் கேனல் அந்த மாதிரி அந்த லைக் தட் அந்த மாதிரி தானே, அந்த மாதிரி கேனலா கிரியேட் பண்ணிடலாம். இப்ப இந்த மாதிரி என்னன்னா அந்த இதிகாசம் மேட்டர் எதுக்கு இருக்கிறாங்க, அதை வச்சு அந்த சேது சமுத்திரத்தை வச்சு அங்க பிரஸ் மீட்ல வந்துட்டு இருக்கிறாங்களா? ஆமா, அதான் இவன் வந்து என்னன்னா இதுக்கு அகைன்ஸ்டா பேசுறதுக்கு இவன் தான் கரெக்டான ஆளுன்னு சொல்லிட்டு நாசர் வந்து இவனை சூஸ் பண்றான். இல்லைங்க அது வந்து அதுக்கு அடுத்து நான் சொல்றது என்னன்னா அந்த பிரஸ் மீட்லயே அவன்கிட்ட வந்து லைட்டா இது அந்த இது மதத்தால எங்களை பிரிக்காதீங்கன்னு சொல்லி பேசினதான பெரிய பிரச்சனையாகும். மதத்தால எங்களை பிரிக்காதுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பேசுவான், ரெண்டாவது வாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு இவங்களுக்கு அகைன்ஸ்டா அறிக்கை கொடுத்துருவான். லைக் இந்த ப்ரொடெஸ்ட் அகைன்ஸ்டா இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது, இந்த ப்ராஜெக்ட் நடத்தலாம்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லுவான், லைட்டா பேசியிருப்பான்.
ஆமா 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 அதனால அதனால வந்து மாட்டிருப்பான். ஆமா ஆமா. அதனால இவனை வந்து வந்து பதவி நீக்கம் பண்ணிருப்பானுங்க. அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆமா ஆமா சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பானுங்க. ஆனா வந்து இந்த நாசர் வந்து என்ன பண்ணுவான்னா, இவனை வந்து சீக்ரெட்டா வந்து ஒர்க் பண்றதுக்காக கூப்பிடுவான். சீக்ரெட்டா வந்து ஒரு மிஷன் மாதிரி கொடுத்துருவான். அதுக்கு வந்து ஒரு டீம் மாதிரி ரெடி பண்றான். ஓகேங்களா? அதான் அதுக்கப்புறம் இல்ல இவ்வளவு நேரம் அவர் சொன்னார்ல, இது வந்து என்னன்னா ஜஸ்ட் வந்து நீங்க ஒரு 10 நிமிஷம் நினைக்கலாம். ஆனா இதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். இவ்வளவுதான் கதையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இந்த புண்டை தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். இது என்னைய அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு இன்னொன்னு ஸ்ட்ரைக் ஆனிச்சு. ஹீரோ வந்து ஆர்கியாலஜிஸ்டா? ஆமா அவன் ஆர்கியாலஜிஸ்ட். ஆமா ஆர்கியாலஜிஸ்டா இருந்துட்டு மேன்மேடு திங்குக்கும் இயற்கையா உருவானதுக்குமே வித்தியாசம் தெரியாது இல்லையா அந்த நாய்க்கு? இல்லங்க, அவன் ஃபர்ஸ்ட் நார்மலா தாங்க பேசிட்டு இருப்பான். அதுக்கு அடுத்தாங்க சங்கி பேலா மாறிடுவான். சொல்லுங்க சொல்லுங்க. மொத்தம் எவ்வளவு நேரம்? அது 2.5 மணி நேரம். 2 மணி நேரம் 10 நிமிஷம். 1.25 மணி நேரம் இந்த கரும்பு கட்டு உருட்டுனா ராத்திரி பூரா உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியான்ற மாதிரி. அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. என்னன்னா இவன் இன்னும் கொஞ்சம் இருக்கு. இவன் என்ன பண்ணுவான், அந்த இடத்துக்கு போயிருவான். நீங்க அதை கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பதான் ஜாக்லின் பெர்னாண்டஸ் வரும். அப்புறம் வந்து கூட இப்ப வந்து என்னன்னா இவன் வந்து ராமாயணத்தை நம்பக்கூடிய, அதாவது இவன் வந்து ஏத்திஸ்ட். ஓகேவா? சோ வந்து இவனுக்கு ராமாயணங்கிறதெல்லாம் நம்ப மாட்டான். அது வந்து அவன் அப்பயும் வந்து என்ன தெரியுமா ஊம்புறான், அது வந்து மகா காவியம், அது வந்து ஹிஸ்டரி கிடையாது, மகா காவியம், அது வந்து பயங்கரமான ஊம்பிட்டா இருக்கான் அப்பயும். இல்ல கதையை கேளுங்க. இப்போ வந்து அவன் எப்படி சொல்ல வரான்னா, அவன் வந்து இது வந்து ஒரு மாபெரும் காம்பியம், நல்ல ஒரு லிட்ரேச்சர் மயிருன்னு சொல்றான். இது ஹிஸ்டரி நான் புண்ட சொல்லல. இது வந்து ஒரு கதை மயிருன்னு, இது வந்து ஒரு கதை மயிருன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து இட்ஸ் கிரேட், இது பெரிய மயிருன்ற மாதிரி அவன் பேசினான். பட் அதான் இப்போ ஒரு ஏத்திஸ்டா இருக்கவன் என்ன சொல்லுவான், ராம கடகர பொண்டாட்டிய வந்து அப்படி இப்படி பொண்டாட்டி சந்தேகப்பட்ட ஒரு அயோக்கிய புண்டைதான் அந்த புண்டாமவன். அதே மாதிரி அவளை நெருப்புல குதிக்க சொல்றான், அவளோட ஹியூமன்ஸை குடிக்கணும்னு ஆசைப்படுறான். வெர்ஜின் ஃபயர் ஜெட்ஸ் யூஸ் பண்ணாப்ல. அதான் அவளோட ஹியூமஸை குடிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு புண்டாமவன் தான் அவன் அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லணும் ஒரு ஏத்திஸ்ட். இவன் வந்து என்ன சொல்றான்னா, இது வந்து ஒரு மகா காவியம், மயிறு காவியம், ஆனா வந்து இதுக்கு உண்மையான ப்ரூஃப் இல்ல அப்படின்றது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கான். இது நீங்க சொன்ன மாதிரிலாம் சொல்லி நீங்க சொன்ன மாதிரிலாம் சொல்லி அவன் இவ்வளவு நாள் சம்பாதிச்ச காசெல்லாம் இழந்துட்டு போறதுக்கு அவன் என்ன கிறுக்கு புண்டையா? சொல்லுங்க. மொத்தமா வீட்டு போறதுக்கு அவன் என்ன கிறுக்கு புண்டையா? ஓகே ஜீமோ கண்டினியூ பண்ணுங்க. அவன் அந்த இடத்துக்கு போறான். அந்த ஒரு இல்ல கொஞ்சம் சின்ன சின்ன டீடைல்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு செகண்ட் ஹாஃப் அப்புறம் உங்க கையில கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே அந்த பையன் வந்து ஒரு புக், காமிக் புக் அதான் சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாம் நான் கொடுத்துறேன். நான் அதெல்லாம் இப்ப கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேற என்னென்ன நடக்குதுன்னா, போனா என்னன்னா ஊருக்கு வரான், இவன் பொண்டாட்டி அப்பப்ப காஃபி கேட்கறான், குடிக்கிறான். இதுதாங்க ஃபர்ஸ்ட் வந்து. ஓகேவா? இது ஒரு 4 தடவை காமிச்சிருப்பானுங்க இல்லங்க, காஃபி கேட்டு குடிக்கிறது மட்டும். ஆமா 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 காலையில இருந்து ஒண்ணு காஃபி பாத்தீங்களா? ஒருவேளை அப்படி கூட இருக்காங்க. கோமியத்தை வந்து டீ பேக்ல ஊத்தி கொடுப்பான். ஓகேவா? இப்ப வந்து என்னன்னா அவன் வந்து என்னன்னா இது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பிரஸ் மீட்ல வந்து என்ன பண்ணிடுறான், இந்த மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி தப்புன்னு சொல்லியிருந்தனால அவன் மேல வந்து சின்ன இது இருக்கும், ஒரு கான்ட்ராடிக்ட் இருக்கும். அந்த விஷயத்த வந்து இவங்க நாசரோட குரூப் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாசர் யாருன்னு தெரியுமா? நாசர் யாருன்னா வழக்கம் போல ஒரு இலுமினாட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இலுமினாட்டியே காட்டாங்க. ஓகேவா? தமிழ்நாடு கவர்மெண்ட் இலுமினாட்டிங்க. ஓகேவா? அதான் ஒரு பெரிய கார்ப்பரேட் தமிழ்நாட்டு கவர்மெண்டோட ஒரு இலுமினாட்டி. அதுவும் இல்லாம நாசர் எப்பயுமே வந்து கருப்பு கலர்ல தான் ட்ரெஸ் போட்டுருக்கான். அதான் இன்னொரு ஒரு விஷயங்க. ஃபுல் பிளாக்ல இருப்பான். இதெல்லாம் குறியீடு புண்டாமனு. இலுமினாட்டின்னு ஒருத்தன் இருந்தானா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், என் குஞ்ச விடுங்கடா வலிக்குதுடா, வலிச்சாலும் பரவாயில்லடா புண்டாமவனே, வீங்கி போயிருச்சுடாமா அவன். முடியறன்ற பேர்ல இத புடிச்சு கண்ட மணிக்கு கொஞ்சம் புடிச்சு கடிச்சு வைக்கிறீங்கடா, விட்டுருங்கடா அப்படின்னு. அதான் இன்னொரு வாட்டி இழுக்காதீங்கடா, கையோட வந்துருண்டாமா.
ஓகேவா? அவன் வந்து இல்ல, ஆனா அவன் சொல்றான் பாத்தீங்களா, அவன் சொல்றது பாத்தீங்கன்னா இன்னும் கன்றாவியான ரீசனுங்க. அதாவது என்னன்னா, அந்த வில்லனுக்கு ஒரு ரீசன் இருந்ததுன்னு வச்சுங்களேன். இப்ப அந்த திட்டம் வந்து அவனுக்கு நடக்குது, அது நடக்கிறப்ப வந்து அவனுக்கு ஒரு லாபம் இருக்குன்னா, அந்த லாபம் வந்து எப்படி தெரியுமா? அவனோட லாபத்தை பத்தி நான் சொல்ற மாதிரி என்னன்னா, அவன் வந்து ஒரு கப்பல் பில்டு பண்ண போறான். நம்ம அந்த கப்பல் பாத்தீங்கன்னா வந்து அவன் காமிக்கிறான், வந்து ஒரு மாடல் மாதிரி காமிக்கிறான். அந்த இது வந்து என்னன்னா, ஒரு இது வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஆன்டிக்ஸால ஆனது அப்படின்ற மாதிரி காமிக்கிறான் கிட்டத்தட்ட. ரொம்ப அழகா இருக்குது. ஓகேவா? அது வந்து ஆனா அதிகமான ஃபியூவல் இதாகுது, அதுக்கு வந்து ஃபியூவல் அதிகமா செலவாகும். இப்ப ஃபியூவல் வந்து அதிகமா செலவாகுதுன்னா வந்து நான் இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு வந்து செட் ஆகாது. அதாவது என்னன்னா, அவன் வணிக ரீதியா அப்பயே அவன் பேசல. எனக்கு வந்து இங்க இருந்து எனக்கு வந்து கேனல் இப்ப அமைச்சேன்னா அந்த கேனல் வழியா எனக்கு வந்து என்னோட கப்பல் போறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். என்னோட டிரான்ஸ்போர்ட் நிறைய பண்ணனா, நிறைய நான் கமர்ஷியல் டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா எனக்கு வந்து அதிகமா என்னோட ஷேர் ஏறும், என்னோட இது என்னோட பிசினஸ் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னா ஓகேங்களா? அதுவே ஒரு ஆன்டிக் ஷிப் மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு எப்படி சொல்ற, ஒரு மஜாவான ஷிப் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷிப்ல என்ன சம்பாதிக்க போறான்னு எனக்கு தெரியல. ஓகேவா? அதுக்காக இவ்வளவு செலவு பண்ண போறான்னு எனக்கு புரியல. இல்ல, அதாவது குறைந்த விலையில் அதிக மைலேஜ். ஆமா, அந்ததான். ஒரே நிமிஷங்க, ஏங்க இவன் ஏற்கனவே பிளாட்டினா விளம்பரத்துல வந்திருக்காங்க. பிளாட்டினா மட்டும் இல்ல, சரியா, ஸ்ப்ளெண்டர் எடுக்க வந்திருக்கா. 3 ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லிச்சது இல்லைன்ட்டு. அது ஜூபிட்டர். மினாட்டோ போர் இப்போது 2 அடி அடிச்சுட்டு வா, தப்பா நீ ஆடலாம் சொல்ற. சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த மாதிரி என்னன்னா, அதான் அவனோட சொல்றது, இவனோட எய்ம் அவ்வளவுதான். ஓகேவா? இது மாதிரி ஒரு கேனப்புண்ட எய்ம் தான் வச்சிருக்கான். இவன் வந்து ஒரு இலுமினாட்டி லெவல்ல தான் ஃபிளெக்ஸ் பண்றானுங்க. நம்ம பூமி படகுலனே பரவாயில்ல இருந்துச்சு எனக்கு அவனை பார்க்கும்போது. இந்த மாதிரி அவனை கூப்பிட்டுக்கான். யாரு, நம்ம அக்ஷய்குமாரை கூப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டர் கிட்ட பேசுறான். அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி இது வந்து மேன்மேடாலதான் ஆனது அப்படின்னு சொல்றதுக்குன்னே ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லி காமிச்சோன்னே நம்ம ஏத்திஸ்ட காமிக்கிறாங்க. ஓகேவா? ஏத்திஸ்ட் ஆரியன் அவன் பேர். ஓகேவா? ஒரே நிமிஷங்க, பெரிய இந்த புண்டை இந்தியானா ஜோன்ஸ் கண்ணுல பார்த்த டீம் இது ஆன்டிக். அவன் ஃபுல் நேம் புண்டை எப்படி இருக்குன்னா, ஆரியன் குல் சுரேஷன் தானுங்க. புண்டை கூல் சுரேஷன் கேட்டு எனக்கு கூல் சுரேஷன் தாங்க கேட்டுச்சு. அதான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதான் தலைவன் வந்து ப்ரமோஷன் பண்ணுவான்னு நினைச்சேன் நானுங்க போல படத்துக்கு. கூல் சுரேஷா அந்த ஆளுக்கு இங்க சான்ஸ் கிடைக்காம தான் தியேட்டரா ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கான். ராம் சேது அக்ஷய்குமார் ஒரு பாடு அப்படின்னு இருப்பாரு. அவர் இருந்தா சொல்லிருப்பாம்பா, அந்த ஆளுக்கு என்ன தமிழா தெரிய போகுது அப்படின்னு சொல்லிருப்பாம்பா அந்த ஆளு. ராம் சேது சூத்த மூற அக்ரகாரத்து பாடுன்னு இருப்பாப்ல. ஓகேவா? இந்த மாதிரி என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கிறுக்கு புண்டையும் வச்சிருக்க வில்லன் இவன் வந்து மினிஸ்டர்கிட்ட பேசுறான். என்ன இந்த மாதிரி அதை மேன்மேடு தான் சொல்லி ப்ரூஃப் பண்றதுக்கு எனக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கணும், அப்பதான் நான் வந்து அதை இடிக்க முடியும் அப்படிங்கிறக்காக சொன்னோடனே இவனை வந்து ரெக்கமெண்ட் பண்றான். யாரு, நம்ம இந்த தாய்லி வந்து ரெக்கமெண்ட் பண்ணோடனே இவன் இருந்துட்டு என்ன பண்றான்னா, அவன் வந்து டைரக்டா போய் பேசுறான். அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு ஆஃபர் வருது. என்னன்னா, வேற ஒரு ஆப்கானிஸ்தான் போய் ஒர்க் பண்ற மாதிரி தானே அவனுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கும். என்னங்க? ஆப்கானிஸ்தான் போய் ஒர்க் பண்ற மாதிரி அவனுக்கு வந்து இது இருக்கும். அவனுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கும். அது வந்து போறதுக்கு ஒரு 5 மாசம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் நீ என்ன பண்ண போற, இங்கே இருந்து இது பண்ணு, இந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அவனை வந்து சீஃப் டைரக்டர் ஆக்கி அங்க உட்கார வச்சிடறானுங்க. சோ அது வந்து ராமர் கட்டினது கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுறான். அந்த ஸ்டேட்மெண்ட்னால என்ன ஆகுதுன்னா, இது பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சுத்தி இது ரொம்ப பயங்கரமா கலவரம்லாம் வெடிக்க ஆரம்பிச்சு. ஒரு புண்டை நடக்கல, அது வேற கதை ரியலா. இருந்தாலும் இவங்க வந்து அப்படியே நடந்திருந்தாலும் அது நாட்டுல நடந்திருக்கலாம். சவுத்ல வாய்ப்பே கிடையாது. சவுத்ல தமிழ்நாட்டுல சுத்தம் யாரா நீ கடை முடிச்சுட்டு போயிடுவானுங்க. இப்ப இருக்கிற நிலைமை வேற. இப்ப இருக்கிற சங்கி 10 பேர் போனா அப்ப அந்த 10 பேரும் இருக்க மாட்டான். அது வேற கதை. அப்ப கொஞ்சம் சூடு இருந்தாங்க. ஆமா, இப்ப வந்து எல்லாரும் ஊங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஓகேவா? அந்த மாதிரி என்னன்னா, இவனுக்கு காமிக்கிறானுங்க பயங்கரமா கலவரம் அடிக்குது. இவனுக்கு எதிராக நிறைய பேர் பேசுறாங்க. இந்த மாதிரி பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா,
இவனை வந்து சஸ்பெண்ட் பண்ணி அவனு வேற வழி இல்ல, அவனை சஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இல்ல சஸ்பெண்ட் பண்றாங்களா டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்களா ப்ரோ? சஸ்பெண்ட் தானே இவனை பண்றாங்க. வந்து சஸ்பெண்ட் தான் பண்றானுங்க, அப்படியெல்லாம் வேலையை விட்டுல தூக்கல. ஆமா 5 months சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சஸ்பெண்ட் பண்ணோடனேவும் என்ன பண்றாங்கன்னா இவன் போய் இந்த மாதிரி நார்மலா இப்ப வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டா மாறுறான் வந்து, அதாவது நம்ம ஆண் தேவதை சமுத்திரகனியா மாறுறான். ஓகேவா? இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபசர் அக்கா தான். ப்ரொஃபசர் யாருன்னா நம்ம காயத்ரினா அவனோட ஒய்ஃப். அவதான் எல்லா வேலையும் பார்த்துட்டு ப்ரொஃபஸராகவும் இருந்து போயிட்டு வர்றது இந்த மாதிரி வேலையும் இருக்கு. இவன் வந்து சஸ்பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வேலையை பாக்குறான். அதை என்ன புண்டைக்கு காமிக்கிறான்னு எனக்கு புரியல. அதாவது இவ்வளவு நாள் வந்து எந்திரிச்சவனே காஃபி கொடுமை அப்படின்னு ஓகேவா, ஒரு 5-6 ரூபா காமிச்சிட்டானுங்க. இவன் என்னன்னா இவ்வளவு நாள் இப்ப வந்து வேலை பாக்குறது அவ்வளவுதான் காமிக்குமான்னு கேட்கிறேன் நானு. அது ஏன் அவ்வளவு குளோரிஃபை பண்ணி இவன் திரும்பவும் காமிக்கிறானு எனக்கு புரியல. ஓகேவா? இப்ப என்ன ஆகுதுன்னா இவன் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கான்ல, இப்ப கொஞ்சம் இந்த மாதிரி அவன் வெளியே போறான். வெளியே போகும்போது என்ன ஆகுதுன்னா அவன் வந்து அவனோட மூஞ்சில கறி பூசுறானுங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறானுங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான் அவனுக்கு நிறைய எதிர்ப்பு வருது. அவன் பையன் ஹோட்டல் மாதிரி ஒரு இது இருக்கு, லைக் அந்த என்ன சொல்றது, அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்டோட சம்திங் ஒரு இருக்கு. அங்க இருந்து வெளியே வரான் உண்டா, அங்க வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அங்க வந்து ஒருத்தன் வந்து கறி பூசி போயிடறானா. இல்ல ஒண்ணும் இல்ல, எங்க ஆபீஸுக்குள்ள நான் வந்து ஐடி கார்டு இல்லாம போனேன்னா எங்க ஆபீஸ் கேட்ல என்ன நிறுத்துறான். அவன் தினமும் என்ன பாக்குறான், அவனே நிறுத்துறான். அவ்வளவு பெரிய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல உள்ள விட மாட்டாங்க, உள்ள விட்டுறானுங்க. உள்ள வந்து அவன் வந்து கறி பூசிட்டு அவன் கண்ணாடி ஓசிட்டு அவன் போறான். நான் புண்டை இதெல்லாம் அவன் மாட்டுக்கு போறான், இஷ்டத்துக்கு போறான். நமக்கு வந்து மிரட்டல் விடுறானுங்களா, ராமரை பத்தி தப்பா பேசுனா உன்னை இப்படி பண்றவன் அப்படி ஓட்டு பண்ண சொல்லுங்க, எங்க இப்ப பண்ண சொல்லுங்க பாப்போம். வர சொல்லுங்க. இல்ல இருந்தாலும் ஓவரா பேசலாமோ போவோம். ஓகேவா? இந்த மாதிரி ஆகிருது. ஓகே, இந்த மாதிரி ஆகுதா? அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இவனோட பையன் ஸ்கூல்ல இருந்து கால் வருது. இவனோட பையன் என்ன பண்றான்னா இந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்க போகுது அவங்க ஸ்கூல்லன்னு சொல்லி இவனோட ஒரு புள்ளி ஒருத்தர் இருக்கான். வழக்கம் போல எல்லா ஸ்கூல்லயும் ஒரு புள்ளி இருப்பான்ல, ஒரு புள்ள. அந்த மாதிரி ஒரு புள்ளி இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணிடுறான், இவனை வந்துட்டு நீ வேணா ராவணன் வேஷம் போட்டு வா அப்படின்னு, ராவணன் வேஷம் போட்டு வா, ஏன்னா உங்க அப்பாதான் ராமன் சொல்றாருல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் அந்த பையன்கிட்ட. உடனே அந்த பையன் இருந்து இவனை அடிக்கிறான். இவங்க 2 பேரும் சண்டை வந்துருது. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒன்னு பிரின்சிபல் ரூம் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப வந்து அங்க கூட அவனை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறானுங்க. இந்த மாதிரி நீ ராமன் சொல்றல அப்படின்ற மாதிரி இவனை அசிங்கப்படுத்தி அனுப்புறானுங்க. என்ன புண்டை புள்ளியோட அப்பா, அந்த புள்ளியோட அப்பா இருக்கான்ல, அந்த குதியான் வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகலாம் அந்த இடத்துல. ராம இல்லன்னு சொன்னதுக்காக தேவையில்லாம அங்க வந்து இவன் மேல எதிர்றான் புண்டை. ஆமா ஆமா ஆமா, அது ரொம்ப ட்ரிகர் ஆகி போயிடுறான். இதுக்கப்புறம் தான் இவன் என்ன பண்றான்னா சரி ரைட்டு அந்த ஆஃபரை ஏத்துக்கலாம், நாசரோட ஆஃபர் ஏத்துக்கலாம், நாசருக்காக போய் ஒர்க் பண்ணலாம், அந்த அந்த மேன்மேடு தான் அப்படின்னு சொல்லி அவன் ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் அங்க போறான். அதாவது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கான், ப்ரூஃப் பண்ணல. மேன்மேடுன்னு ப்ரூவ் பண்ண போல அது உண்மை கிடையாதுன்ற மாதிரி. உண்மை கிடையாது. ஆமா, அது வந்து ராமன் கட்டினது இல்ல அப்படின்னு சொல்லி இது ப்ரூஃப் பண்றதுக்காக போறான். அப்படி போகும்போது அங்கதான் வந்து ஒரு இது அது எப்படின்னா ஒரு ஷிப் வந்து அந்த ஷிப்புக்குள்ளேயே உங்களுக்கு லெபார்டரி எல்லாம் இருக்கிற மாதிரி காமிக்கிறானுங்க. அதுக்கு முன்னாடி வந்து அப்படியே ஏரோப்ளேன்ல வச்சு இது ஹெலிகாப்டர்ல போறாங்க. ஹெலிகாப்டர்ல போகும்போது பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இது அந்த ராம் சேதுவை காமிக்கிறாங்க. அதாவது என்னன்னா அந்த மணல் திட்ட காமிக்கிறாங்க. அவ்வளவுதான், மணல் திட்டம் தான் நான் சொல்லுவேன். அதை மணல் திட்டு, ராம் சேதுவெல்லாம் கிடையாது, ஒரு குண்டையும் கிடையாது, இது மணல் திட்டு. அந்த மணல் திட்டம், அந்த மணல் திட்ட காமிக்கிறானுங்க. அங்க அப்படியே பாத்துக்கிட்டு பயங்கரமா இது அதை பார்த்து எக்ஸைட் ஆகுறான். இப்ப அத சொல்லுங்க, அது வந்து ரியலா அப்படித்தான் இருக்குமா? அது அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவன் ஏதோ வந்து இந்த மால்டீவ்ஸ் எல்லாம் காட்டுவானுங்க தெரியுமா? ஆமா, அந்த மாதிரி அந்த அளவுக்கு பல பலன்னு இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இப்ப ரியாலிட்டிக்கும் இதுக்கும் ஒரு கம்பாரிசன் போடணும்னா எப்படி சொல்லலாம்னா, இப்ப ரியாலிட்டியில பார்க்க வந்து நீர்ப்பறவை படம் பார்த்திருக்கீங்களா? அதுல பீச் எப்படி இருக்கும்? மீன் பிடிக்கிற பீச் எப்படி இருக்கும்? என்ன சொல்றது, ஒரு அந்த உப்பு இதோட அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டல்லான ஷேட்ல இருக்கும். இப்ப சுறா படம் பாத்துருக்கீங்களா? அதுல வந்து பீச் எப்படி காட்டுவானுங்க இவனுங்க?
அப்படியே நல்லா பளபளன்னு இருக்கும், அப்படியே ப்ளூ கலர்ல. இந்த படத்துல வந்து சுறா படம் மாதிரி காமிச்சிருக்கானுங்க அந்த இடத்த. இல்ல இல்ல அவ்வளவுதான். அண்ணன் கேட்டுக்கிட்டாருங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. அண்ணன் கேட்டாரு, உள்ள இருந்து நான் சுறா போட்டு வரணும், அதுக்காக வந்து கொஞ்சம் பலபலன்னு காட்டுங்க, அப்பதான் நான் இன்ட்ரோஷன் உள்ள இருந்து உள்ள பாத்து அந்த மாதிரி இவர் எதனா கேட்டிருப்பாரு. அதான் அண்ணாக்கு அடுத்த படத்துல கேமியோ இருக்குன்னு நம்புவோம். பாருங்க, அண்ணா படத்தை கூட அவர் தான் பண்ணாரு ரீமேக்ல ஹிந்தில. புரியுதா? புரிஞ்சுச்சா? சரி, நீங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. இவன் வந்து வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் மறந்துச்சு. இன்னொரு இது நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமா. என்னன்னா இந்த மாதிரி அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தப்ப எல்லாருமே அந்த எதிர்ப்பு காமிக்கிறாங்கல்ல. அப்ப இந்த வழக்கம் போல ஒரு டெம்ப்ளேட்ல பேசுவாங்கல்ல, எல்லார்ட்டையும் அந்த ஒப்பீனியன் கேட்கற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கு தெரியுமா? இந்த அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது ஒரு ஒரு ஐயராத்து மாமி மாதிரி இருக்கு. அது இருந்து சொல்லுது, நாங்க இங்கதான் மீன் பிடிக்கிறோம், இங்கதான் ராமர்லாம் வந்து அந்த எக்ஸாக்ட் டைலாக் தெரியுமா ப்ரூஸ்? எதுவும் சொல்லுதுன்னா அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, நாங்க வந்து காலங்காலமா இங்கதான் மீன் பிடிக்கிறோம், இது வந்து ராமர் வந்து எங்களுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், மயிறு மட்டுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த இடத்த நீங்க தகர்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் வந்து தீக்குளிப்போன்ற மாதிரி பேசுவோம் கிட்டத்தட்ட. ஏழை பிராமணம் அவங்களுக்காக தான் அது பார்க்க நல்லா தெரியுது ஐயராத்து மாமிட்டு. இவன் எப்ப மீன் பிடிச்சான்னு சொல்லி யாரோ ஒரு மீன் கூட போட்டிருந்தாங்க. அதான் உண்மையாவே அது அப்படியே அவா மாதிரி தான் இருக்கு. அந்த அம்மா வந்து மீன் பிடிச்சான். இதெல்லாம் எந்த கேனக்குதிய காதுல போய் விடுறானுங்களோ. இதுல தமிழ்நாட்டுக்காரங்க ஏதோ கொதிச்சிருந்த மாதிரியும். அது வந்து ஒரு செல்ஃப் இது டிஃபென்ஸ் மெக்கானிசம் தாங்க. அதாவது போட்டு பொழந்துருது, சரியா? திரும்ப அடிக்க வரும்போது நான் வந்து இந்த இது ப்ரோ பாத்தீங்களா என் மேலேயே இவன் யூஸ் பண்ணுவான். நம்ம இன்ஃபுளுசர் சோதனை தூக்கி போட சாதனை கூட இருக்கான்ல, அவன் யூஸ் பண்ணுவான். இதுதான் அடிச்சுட்டு அவனை யாரும் அடிக்க வரும், நான் வேசப்பாடி பையன், நான் இங்க இருக்குன்றதுனால என்ன எல்லாரும் பிடிச்சி புள்ளி பண்றீங்க, அந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் அது. புரியுதா? அது இவன மாதிரி சில எச்சைங்க தான் பண்ணுவாங்க. கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஆனோனையும் அதான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா, அந்த இதுக்கு அவன் அந்த ஷிப்புக்கு போறான். அந்த ஷிப் என்னன்னா உள்ள ஒரு ரிசர்ச் சென்டரே உள்ள வச்சிருக்கானுங்க. கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான ரிசர்ச் சென்டர் வச்சிருக்கானுங்க. இவனே பார்த்து வந்து ஷாக் ஆகிற லெவலுக்கு வச்சிருக்கானுங்க. அப்பதான் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு ஒரு சின்ன வேற இது வேற இன்னொரு கருப்பு வேற இருந்துச்சு. என்னன்னா, இவன் ஆப்கானிஸ்தான்ல காமிக்கும் போதும் இவனை வந்து அயன்மேன் மாதிரியே பிளெக்ஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க அப்பல இருந்து. நீங்க கவனிச்சீங்களா? அந்த வாய்ஸ், தமிழ் வாய்ஸ் நம்ம ரவிசங்கர் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. மேபி கரெக்டா தெரியல, எனக்கு சரியா தெரியல. ரவிசங்கர் தான் இது கொடுத்தாரு, அயன்மேனுக்கு வந்து தமிழ் டப் பண்ணாரு. அதாவது இந்த விஜய் முருகதாஸ் குண்டமா வந்து அதே நாசம் பண்ணிட்டான் எச்சகல. ஆமா ஆமா, அந்த வாய்ஸ் மாதிரியே தான் எனக்கு தெரியுது. இது வந்து அக்ஷய் கொடுத்திருக்காத வாய்ஸ் அந்த மாதிரிதான் இருக்குது. ஆமா ஆமா, லைட்டா தோணுச்சு. ஏன்னா வந்து அயன்மேன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அயன்மேன் வந்து அந்த இடத்துக்கு வந்து வெப்பன் ரெடி பண்ண போவாப்புல. அப்ப வந்து இந்த வெடிகுண்டு தாக்கத்துல ஏதோ வரும், இவர் லைட்டா சூட் ஏதோ கிரியேட் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு வர மாதிரி காட்டுவாங்க. ஆமா, அந்த மாதிரி இருக்குதா? அதே மாதிரி இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு சீன் இருக்கு தெரியுமா, ஒரு சீக்வன்ஸ், அந்த தண்ணிக்குள்ள போறதுக்காக ஒரு சூட் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பானுங்க. ஆமா ஆமா, இது போட்டு நீங்க ஒரு அயன்மேனா மாறிடுவீங்கன்றான். அயன்மேனா மாறிடுவீங்க, யானே வெறுப்பு புண்டை டென்ஷன் ஏத்தாது இன்னும் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஒரு எம்சிஏ கண்ணியா செம்ம டென்ஷன் ஆயிட்டேன் நானு. ஓகேவா? இத முன்கூட்டியே கண்டிச்சுதான் எம்சியூல அயன்மேனை கொண்டானுங்க போல. தலைவா நீ செத்துரு பேசாம அப்படின்ட்டு. இப்ப எப்படி நம்ம இப்ப எப்படி விஜய் என்ன ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சதை பார்த்து நம்ம தோனி ரிட்டைர்மெண்ட் கொடுத்தாரோ அந்த மாதிரி பண்ற எங்க போனாலும் எங்க அண்ணனவே அடிக்கிறீங்கப்பா நீங்க. என்னன்னா அந்த ஒரு சூட் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சூட் வந்து என்னன்னா இப்ப வந்து தண்ணிக்குள்ளே போய் இது பண்ற மாதிரி உள்ள போய் சாம்பிள் எல்லாம் எடுக்கிற மாதிரியான ஒரு சூட். அது பெரிய சூட் தான் இல்லைங்க. அது அசம்பிள் பண்ற சீன் கூட பாத்தீங்களா, அந்த அவெஞ்சர்ஸ்ல வர இல்ல அயன்மேன் 1ல வந்து அவன் மார்க் 2 சூட் ரெடி பண்ணோனே அவன் இது பண்ணுவான் தெரியுமா, மார்க் 3 சூட். ஆமா, அந்த சூட் இது பண்ணோனே உடம்புல அசம்பிள் பண்ற சீன் மாதிரி இருக்கும் அது பாக்க. ஆமாமா, எனக்கு இந்த ஒரு கிரிஞ்சான ஒரு இது ஞாபகம் வந்துச்சு. யூடியூப்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தேன். என்ன மேட்டர்னா, இந்த இவனுங்க வடக்கானுங்க இருக்கானுங்கல்ல, இப்போ வந்து அவெஞ்சர்ஸ வந்து இந்தியால ரீமேக் பண்ண யார் யாருக்கு என்னென்ன ரோல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணியிருந்தானுங்க.
அதுல வந்து வேண்டாங்க வேண்டாங்க. இல்ல இல்ல குறிப்பா குறிப்பா இவனுக்கு வந்து கண்டிப்பா வந்து அயன்மேன் கேரக்டர் கொடுக்கணும்ன்றதுல இது பண்ணிருந்தானுங்க. அத மட்டும் கொடுத்தாங்களோ அவ்வளவுதான், நான் தூக்குல வைங்கிறேன். பல பேர் தூக்குல தொங்குவானுங்க. நீங்க வேற. இப்போ என்ன சொல்றது? அவன் வந்து அந்த சாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் எடுக்க போறான். வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இடத்த வந்து நோண்டுறான், ஒரு இடத்த நோண்டி எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்து அந்த இதை வந்து ரிசர்ச் பண்றான். அந்த இதை வந்து ரிசர்ச் பண்ணும் போது அது வந்து 18,000 வருஷம் பழசு அப்படின்னு சொல்றான். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு நோட்டுவானுங்க. இப்ப என்னன்னா, ராமர் பிறந்த இயராக கன்சிடர் பண்றத வந்து பிறந்த இது எக்ஸாக்ட் டேட் அப்படின்னு சொல்லி அவன் பேர் என்னங்க சொல்றானுங்க, அவன் பேர் என்ன புஷ், அந்த ஒருத்தர் எழுதுனான்னு சொல்லி வச்சிருப்பானுங்க, அந்த கிரக நிலையை வந்து கணிச்சு எழுதிருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இவரு வேற குஷினா நினைப்பிலே கிடக்காரு, மண்டமான அடிக்க போறேன் அவனைய. புஷ்கர்னு ஏதோ பேர் சொல்லுவான், ஃபுல் நேம் எனக்கு தெரியல. ஆமா சரி ரைட் விடுங்க. அது ஏதோ ஒரு அவன் பெரிய சங்கி பண்ணதான் நினைக்கிறேன். அவன் வந்து அந்த கிரக நிலை, ஆமா அது அந்த கிரக நிலையை கணிச்சு அந்த ராமர் பிறந்தது வந்து இந்த 5 வருஷம் 5100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேட்லான்னு சொல்லி ஜான்வரி 5 வந்து அவன் சொல்லியிருப்பான். ஜான்வரி 5 தானே சொல்லியிருப்பான். அதான் நினைக்கிறேன். ஜான்வரி 5 தான். ஆமா ஜான்வரி கணிச்சாருங்களா பெரிய ராவணனு. ஓகேவா, இவன் கணிச்சு அந்த டேட்டை வந்து கணிச்சு வச்சிருக்கான். அந்த டேட்டு படி பார்த்தோம்னா அவன் வந்து 5100 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்திருக்கணும். இதுல 5100, அதாவது 5100 BC அந்த இயர்ல பிறந்திருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா இந்த இது வந்து இந்த பாலமானது கட்டியிருக்க இது ராமர் வந்து கட்டியிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறான், ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறான். இந்த சாம்பிள் எங்க இருந்து எடுக்கிறான்னா அந்த பாலத்தோட அடிப்பக்கத்துல இருந்து எடுத்துட்டு வரான். ஓகேவா, இப்ப என்னன்னா இது இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே தானே, இது போதுமானது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இப்பதான் வந்து அக்ஷய்குமாருக்கு டெம்பர் ஆகுது. எப்படி உள்ள இருந்த சங்கி அப்பதான் தூங்கினவே எந்திக்க ஆரம்பிக்கிறான். என்னன்னா இப்ப போய் அந்த ஃப்ளோட்டிங் ராக்ஸை தூக்கிட்டு வருவோம், அந்த ஃப்ளோட்டிங் ராக்ஸை எடுத்துட்டு வந்தோம்னா அதை செக் பண்ணோம்னா அதுக்குள்ள வந்து இது இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிடலாம். இல்ல அதோட அதையும் ஏசி டெஸ்ட் பண்ணிட்டா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப என்னன்னா 7000 வருஷத்துக்கு முன்னாடி 7000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதை கட்டினது ஜஸ்ட் 7000 இயர்ஸ்க்குள்ள அந்த இதுல வந்து கட்டியிருந்தா அது ராமர் கட்டினதுன்னு ஒத்துக்கலாம். அப்படிலாம் மேன்மேட் அப்படின்னு ஒத்துக்கலாம், இல்லைன்னா வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதாவது என்னன்னா இவன் வந்து 5100 BC தானே பிறந்திருக்கான். அப்ப வந்து 7000 இயர்ஸ் பேக். ஓகேவா, நான் அப்ப வந்து 5000 இயர்ஸ் சொல்லிட்டேன், அது வந்து 7000 இயர்ஸ் பேக்ல வந்து கட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த கணக்கு பூண்டை வந்து இதுலயே கரெக்டா இல்ல, ராமாயணத்துல கரெக்டா கிடையாது. இவனுக்கு சொல்றபடி பார்த்தா வால்மீகி எழுதின ஒரிஜினல் ராமாயணத்திலேயும் கரெக்டான கணக்கு இல்ல, அதுலயே 10 லட்சம் வருஷம் கேப் இருக்குது இடையில. சம்மதம் இல்லாம வந்து டைம் டிராவல் போய் கட்டிட்டு அந்த மாதிரி இருக்குது. அது இதுதான் நம்ம படத்துல புஷ்கர்னு ஒரு கேரக்டர் இருக்காருல்ல இந்த காலத்து ராவணன், அவர் சொல்லுவாரு ஏங்க இல்லைங்க 10 லட்சம் வருஷத்துக்கு டிஃபரன்ஸ்ல போய் அவன் இது போயிட்டு வந்த மாதிரி இருக்கும், டைம் டிராவல் பண்ணி போய் கட்டிட்டு வந்திருப்பான், அந்த கணக்குல கட்டின மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வந்து புரியணும்னா, நான் சொல்றதோட தெளிவா புரியணும்னா பூமர் டாக்ஸ்ல வந்து இதுதான் ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருப்பாங்க, ஒரு எபிசோடு. அந்த எபிசோட்ல கேட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும் அந்த எபிசோடு. அந்த கண்ட்ராவில கிளியரா இருக்கும், அந்த கண்ட்ராவியை பத்தி அடி அடிச்சிருப்பாங்க அதுல போட்டு. அப்படி இல்லைன்னா இதுதான் ராமராஜ்யம்னு சொல்லி ஒரு புக் இருக்கு, அந்த புக் பாட்காஸ்ட் நானே போலாம் நினைச்சிட்டு இருந்தேன். டைம் டிராவல் நீங்களே பெரிய 24 மணி டைம் இல்ல அப்ப கூட ஒரு நல்ல படம் கிடைக்கல. 24 நல்லா தானங்க இருக்கும், எனக்கே வெறுப்பாகுது அந்த படத்தை பார்த்தா. அந்த படம் கதையை வந்து சரியா, அந்த வாட்ச் எதுக்கு கண்டுபிடிச்சாலும் இருக்காது சரியா, எதுக்குடா கண்டுபிடிச்சங்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா. எதுக்கு கண்டுபிடிச்சாலும் ஒரு வார்த்தை வருதுல்ல, அதுதான் இந்த படமே. இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா அந்த படம், நீங்களா நல்ல ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த படம் எடுத்தவனே அவளை யோசிச்சிருக்க மாட்டான். இப்ப என்னன்னா அந்த சாம்பிள் வந்து கீழே இருக்க சாம்பிள் வந்து உருகிட்டு இருந்தாரு 18,000 வருஷம்ன்றதோடயும் சரிட்டு மேல இருக்கிறத நோட்டிட்டு வருவோம். அதை நோட்டிட்டு வந்து அதுக்குள்ள அது வந்து என்ன அதை டெஸ்ட் பண்ணி அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இந்த இடத்துல வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். ஏன்னா ஜாக்லின் பெர்னாண்டஸ் அப்பெல்லாம் காமிக்கிறாங்க, அவங்க என்னவா இருக்காங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்டிஸ்டா இருக்காங்க. அது போக
சந்திரன் சொல்லி ஒரு ஒரு கிழட்டு பூவை அவன் கூட பெட்டர் இருந்தாங்க. அது கிழட்டு பூண்டதான் அது. என்ன சொல்றது, அவன் வந்து என்னவா இருக்கான்னா, அவன் என்னவா அங்க இருக்கான், அவன் சம்திங் ஏதோ அந்த டிபார்ட்மெண்ட் சயின்டிஸ்டா டிபார்ட்மெண்ட்ல இவங்க எல்லாருக்கும் வந்து ஹெட் மாதிரி இருக்கான். ஆமா. அதுக்கப்புறம் அது போக இன்னொன்னு வந்து இன்னொரு பொண்ணு இருக்குமே, அது பேர் என்ன மறந்து போச்சு. கண்ணாடி போட்டிருக்கோம், அது பேர் சாண்ட்ரான்னு நினைக்கிறேன். ஆமா, சாண்ட்ரான்னு நினைக்கிறேன். ஆமா சாண்ட்ரா வந்து நம்ம இல்ல ஜாக்லின் பெர்னாண்டஸ் இல்லையா, அவளுக்கும் வேற ஏதோ ஒரு கிறிஸ்டியன் பேர் தான் வச்சிருப்பானுங்க, புண்டாமானுங்க. ஒரு இந்து பேர் கூட வச்சிருக்க மாட்டானுங்க. ஆமாங்க, இதை நான் யோசிக்கவே இல்லை. பாத்தீங்களா, சந்திரனுக்கும் எங்க இல்ல இருங்க, அப்படி பார்த்தோம்னா ஆமா சந்திரன் பாத்தீங்கன்னா கடைசியில் இருப்பானுங்க. அவன் தான் மனசுல பாத்துக்கிடுவோம். தெளிவா பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆமா ஆமா, ஓகேவா. இப்ப என்னன்னா, இந்த ரெண்டு பொண்ணுங்க இவனும் யாரு அக்ஷய்குமாரும் சேர்ந்து இது கடலுக்கு அடியில போறாங்க. எதுக்காகனா அந்த ஃப்ளோட்டிங் ராக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஓகேவா. இந்த ஃப்ளோட்டிங் ராக்கை எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு சப்மெரின், அது சப்மெரின் சொல்ல மாட்டேன், சின்னதா ஒரு கடலுக்குள்ள போற வெஹிக்கிள் மாதிரி. அதாவது சப்மெரின்னா ரொம்ப பெருசா இருக்கும், இது ஒரு சின்ன வெஹிக்கிள். இது வந்து ஒரு அண்டர் வாட்டர் ரோவர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா. அந்த ரோவர் வந்து எடுத்துட்டு போறாங்க இவங்க 3 பேரும். ஓகேவா. இப்ப இந்த 3 பேர் போறதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த விஷயத்த வந்து நாசர் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. நாசர் கூட டிஸ்கஸ் பண்றது என்னன்னா, இது வந்து இது ஓகே, ஆனா கீழே இருக்கிறது வந்து மேபி இருக்கலாம், அந்த ஃப்ளோட்டிங் ராக் வந்து 7000 வருஷம் பழசா இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா வந்து மேன்மேடு தான் சொல்லி ப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. அப்படி பேசுறோடையும் நாசர் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு விட்டு இவங்க 3 பேரையும் அனுப்புறான். சந்திரன் இருந்துட்டு தெளிவா அப்பயும் ஒரு உல்ட்டா அடிச்சிருவான். இல்ல இது வந்து எனக்கு வந்து இது வந்து இருக்க வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் ஒரு உல்ட்டா அடிச்சு அவங்க கூட சேர்ந்துக்கிறான். சோ இவங்க 3 பேரையும் இதுக்குள்ள வச்சு அனுப்பிச்சு விடுறானுங்க. கீழே போய் அதை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சு அங்கேயே மாட்டிக்க வச்சிடறானுங்க. அங்கேயே வண்டி மாட்டிக்குது. அங்க இருந்து எப்படி தப்பிச்சு வராங்கன்றதெல்லாம் அதெல்லாம் பிளா பிளா பிளா, அந்த கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. அங்க இருந்து தப்பிச்சு வராங்க வெளியே, அடுத்து பிடிச்சி தப்பிச்சு மேல வரானுங்க. எங்க அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளோட்டிங் ராக தூக்கிட்டு வந்துருவான்ல, அந்த தூக்கிட்டு வந்த அந்த சீனை நம்ம கொஞ்சம் கிளியரா சொல்லல. அந்த பொண்ணு வந்து பேக்ல வச்சுட்டு வந்துரும். அந்த இதுக்கு முன்னாடி இவன் அந்த பாகுபலி மாதிரி தூக்கிட்டு வருவான் அந்த புண்டை. அது ஒரு சிரிப்பு புண்டுங்க நீங்க வேற. அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளோட்டிங் ராக தூக்கிட்டு வந்த கதையவே நான் சொல்றேன். இது என்னன்னா கீழே இருக்க ஃப்ளோட்டிங் ராக தான் தூக்கிட்டு வர போயிருப்பானுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கன் பார்டர் வரைக்கும் போயிருப்பான். அதை வந்து எடுக்கிறதுக்காக போவான். அதை எடுத்துட்டு மேல நடந்து வருவான். மேல என்னன்னா இவன் எப்படி கடல்ல நடந்து வரான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பொண்ணை வந்து அந்த ட்ரெய்லர் கூட அந்த சீன் காமிச்சிருப்பானுங்க. பார்த்தா அந்த ராமர் பாலத்துக்கு மேல நடந்து வருவான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. ராமர் பாலம் கிடையாது, மணல திட்டு. அது நடக்க முடியுமாங்க ரியாலிட்டியா? வாய்ப்புகள் இருக்காது. மயிர்ல நடக்கலாம். அது அவ்வளவு இவன் 6 இன்ச்சு தான் இருக்குது, 6 இன்ச்சு தண்ணில தானே இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க உருட்டு இருக்கானுங்களே. அது வாய்ப்புகள் இருக்கான்னு கேக்குறேன். அது உருட்டு. அது என்ன சொன்னா, இப்ப ஷிப்புனா வந்து ஷிப்பு போற அளவுக்கு இருக்காது, ஷிப்பு போனா இடிக்கும். அதான் பிரச்சனைங்க. ஆமா ஆமா ஆமா. நடந்து வர அளவுக்கு எல்லாம் இருக்காதுங்க. இப்ப என்னன்னா, இது இந்த மாதிரி நடந்து வரானு சொல்லி நடந்து வந்துட்டு அப்பதான் அந்த ஃப்ளோட்டிங் ராக் எடுத்துட்டு வரான். அந்த ஃப்ளோட்டிங் ராக்கை தான் டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த 18,000 வருஷம் முன்னாடி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 2வது தடவை எடுக்க போறது என்னன்னா, ஃப்ளோட்டிங் ராக் இல்ல, ஃப்ளோட்டிங் ராக்கு மேல இருக்கிற வேற ஒரு சாம்பிள் எடுக்கிறதுக்கு தான் போறாங்க. அப்படி எடுக்க போகும்போது அதை ட்ரில் பண்ணும் போதுதான் இந்த மாதிரி மாட்டிக்கிறான். கொஞ்சம் அதிகமான சாம்பிள் தேவைப்படுதுன்னு சொல்லி அங்க ட்ரில் பண்ணும் போது மாட்டிக்கிறான். மாட்டிட்டு அங்க இருந்து எமர்ஜென்சி புஷப் வச்சு தப்பிச்சு வரானுங்க. அடிச்சு தப்பிச்சு வரும்போது அந்த கூட இருந்த அந்த ராம்சரண் டூப் போட்ட மாதிரி ஒரு பொண்ணு ஒருத்தர் இருக்கான். ஆமா அவனதான் சொன்னீங்களா ராம்சரண் டூப் மாதிரி பாக்க அப்படிதானே இருக்கான். ஆமா அப்படித்தான் இருந்தான். அந்த புதிய வந்து இவங்களை பிளான் பண்ணி அங்க 3 பேரும் அங்கேயே மாட்டிக்க வச்சிடறான். இவன் வந்து என்ன பண்றான்னா, ஏதோ பண்ணி எஜெக்ட் பண்ணி அதுல இருந்து வெளியே வந்துடுறான். எமர்ஜென்சி பிளேயர் கொடுத்து வந்துடுறான் வெளியே. வந்து 3 பேரை வெளியே வராங்க. அப்ப வந்து பயங்கரமா புயல் அடிக்குது. அந்த டைம்ல வேற ஏதோ ஒரு போட் வருது, கரெக்டா? ஆமா ஆமா ஆமா, வேற ஒரு போட் வருது. இவங்க வந்து கடலுக்குள்ள விழுந்துடுறாங்க. இவங்க ஜாக்லின் பெர்னாண்டஸ், அந்த இன்னொரு பொண்ணு, அந்த இது இந்த புண்டை, இவங்க 3 பேரும் கடல்ல உட்காந்து நீந்திட்டு இருக்கானுங்க. நீந்திட்டு இருக்கும்போது இவங்க என்ன அசால்ட்டா கையை தூக்கி பேசிட்டு இருப்பானுங்க கடல்ல விழுந்துட்டு.
ம். பாத்தீங்களா, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கடல்ல அப்படி கையை தூக்கிட்டு இருப்பான். ஆமா, ஆமா. கையை தூக்கினா உடனே உள்ள போக மாட்டானாங்க. கடலா இருந்தா அதான். பரவாயில்ல, பாலா இருந்தா போங்க, பச்சை தண்ணி எப்படி போங்கன்னு கடலா இருந்தா பரவாயில்ல. பச்சை தண்ணி எப்படி ம். எங்க அண்ணன் மாதிரி சைன்ய சுறா மாதிரி வர வேண்டாமா. இல்ல, இல்ல. நானே எங்க அதிக அண்ணன் காத்துக்கும், மழைக்கும் இந்த பூதியா என்ன கத்துனாலும் கேட்காது. அந்த இருட்டுல இவன் தெரியவும் மாட்டான். இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு சின்ன போட் மாதிரி வந்து காப்பாத்துறாங்க. அந்த போட் வந்து காப்பாத்தும் போது என்னன்னா, இந்த குண்டாமன் யாருன்னு சொல்லி நான் கடைசியா சொல்றேன். கடைசியில தான் ரிவீல் பண்ணுவானுங்க. கடைசியாவே வரட்டும். எதிர்பார்க்கறதுதான் நடந்திருக்கும். இருக்கட்டும், நான் யாருன்னு சொல்றேன். எனக்கு இந்த பொண்ணை வந்து இப்படிதான் சொல்லுவானுங்கன்னு தெரிஞ்சிச்சு கொஞ்ச நேரத்துல. நானும் அப்பயே கண்டுபிடிச்சேன். அது எப்ப தெரியுமா கண்டுபிடிச்சேன்? அந்த ஹெலிகாப்டர் சீன்லயே கண்டுபிடிச்சேன் நானு. வேண்டாம், ஆமா, ஆமா, எப்படின்னா அந்த இது இவளை காப்பாத்துறதுக்காக போவான்ல, அந்த வெளிநாட்டுக்கார பொண்ணை காப்பாத்துறதுக்காக. ஆமா, ஆமா, அப்பவே நான் கண்டுபிடிச்சேன். அதை திரும்ப இங்க ரெஃபரன்ஸ் வேற வைப்பானுங்க. ஆமா, ஆமா. ஓகேவா? இப்ப வந்து என்ன, இவனுங்க காப்பாத்தி கூட்டு போவான். கூட்டு போய் இவன் வந்து எனக்கு என்னன்னா, இலங்கை தமிழ் வேற பேசுனாங்க, ரொம்ப பேசுறாங்க. எனக்கு தலைவலி மயிரா வந்துருச்சு. அது இந்த சீன்ஸ் ராஜா சொல்லியிருப்பாரு இந்த பூமி ரோஸ்ல ஒரு தயவு செஞ்சு அப்படி பேசாத, பூமி வில்லன் பேசாம தெரியுமா, டேய் உன் நாட்டு எனக்கு கண்ணிப்படா அப்படின்னு சொல்லி பேசாம தெரியுமா, என் காதுல செஞ்சு. நான் என்ன சொல்றேன், இவரு நம்ம கிறிஸ் கூட டிடிகேல கிருஷ்ணா கூட சொல்லிருப்பாப்ல, கிறிஸ் பாப்பா கூட சொல்லிருப்பாப்ல, தயவு செஞ்சு ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ் சொல்றீங்கன்னா அது ப்ராப்பரான அந்த ஆளை வச்சு ப்ராப்பரா ஒரு ப்ராப்பரா டப்பிங் பண்ணுங்க சொல்றாங்க. இவனுங்க மலையாளம் பேசிட்டு இருக்கானுங்க. ஆமா, மலையாளம் மாதிரி தான் இருந்துச்சு. அது கடைசி வரைக்கும் இது மாதிரியே இல்ல, மலையாளம் பேசுற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? இந்த இவனை வந்து என்னன்னா கரைக்கு கூட்டு போயிடறான். கரைக்கு கூட்டு போய் அங்க உட்கார வச்சு நெருப்ப பத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. உட்கார்ந்துட்டு இருக்க அந்த மாதிரி இவன்ட்ட வந்து பேசிட்டு இருக்கானுங்க. இவன்ட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது எங்க என்னங்க நடக்கும் இப்ப கொஞ்சம் சொல்லுங்க ப்ரூஸ். இவன் கரைக்கு கூட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா வந்து காலையில ஆகுது. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவன் ஒரு கைடா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, இவன் ஒரு கைடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஏற்கனவே கைடா இருந்தேன். இப்ப வந்து சிவில் வார் நடந்துட்டு இருக்கு ஸ்ரீலங்கால. நான் ஒரு கைடா இருந்தேன், இதுக்கு முன்னாடி நான் ஒரு கைடா இருந்தேன் அப்படிமா. அதான் இவன் வந்து அந்த ரெபல்ஸ் எல்லாம் இவனுக்கு தெரியும்னு சொல்றான். அவங்க மூலியமா நான் வந்து உங்களை பாதுகாக்கிறேன்ற மாதிரி எல்லாம் பேசுவான். ஆமா, ஆமா, அது விஷயம் இல்ல. இவன் வந்து என்னன்னா இப்ப வந்து ஸ்ரீலங்கா பக்கம் வந்துடுறானுங்க. ஓகேங்களா? இவன் என்ன சொல்றான்னா, அந்த ராமர் பாலம் வந்து இப்ப திரும்ப போக முடியாது, அந்த இடம் சேஃப் கிடையாது, ஏன்னா இவனுங்க வந்து அவனை கொல்ல வரானுங்கன்னு தெரிஞ்சிருது. ஓகேவா? சோ இவன் என்ன பண்றான், இந்த புண்டை வந்து சரி இது ராவணன் ஒருத்தன் இருக்கான்றத ப்ரூவ் பண்ணிட்டா ராம இருக்கிறதையும் இவனுங்க ஒத்துக்குவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆரம்பிக்கிறான் இங்க. அது ஆமா, அங்க இருந்து அங்க இது பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப வந்து ராவணனை தேடுறான். அதுக்கு அடுத்து ராவணனை பத்தி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறான். அதான் என்ன பண்றான் இவன் இந்த இந்த ஏபின்னு ஒருத்தன் வரான்ல, அவன் பேர் ஏபி தானாங்க. அது என்ன கருமனே கேக்குறாங்க கடைசி வரைக்கும். என்ன சொல்றானு எனக்கு புரியல. ஏபி ஏபி ஏபின்றானுங்க. இவன் வந்து என்ன பண்றான்னா இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து நான் கைடா இருக்கேன், உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி சொல்றான். எல்லாத்தையும் வந்து ஒரு புக்ல திடீர்னு ராஜபட் ஒருத்த குறுக்கால வரான். இப்ப ராஜபட் குறுக்கால வந்துட்டான். அவன் அந்த சுட வருவானே, அவனை தானே சொல்றீங்க? இல்லைங்க, ராஜபட் அந்த ஆடு ஒண்ணு வரும். எந்த ஆடு? அந்த ஆடு புண்ட நடுவுல ஒண்ணு வந்தது, எனக்கு சிரிப்பா வந்துருச்சு பொட்டுன்னு. வைரஸை ஆதரிக்கிறாரா ஜீமோடாபர்? தொடர்ந்து விவாதிப்போம். ஆமா ஆமா, இந்த படத்தை தியேட்டர்ல 100 ரூபாய் கொடுத்து பாக்குறது. ஆமா, 100 ரூபாய் கொடுத்து பார்ப்பான். இந்த படத்தை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்க தெரியுமா, ஒரு நெட் வேஸ்ட் பண்ணிருப்பீங்க தெரியுமா, அதுவே வேஸ்ட்ங்கற. இல்ல இல்ல, அது எதுக்காது இல்ல, என் ரூம்ல வந்து வைஃபை இருக்கு, வேற வழி இல்ல, டேட்டா அன்லிமிட்டட் தான். சரி ரைட்டு பண்ணி விடுவோமே, நமக்கா நஷ்டம் அப்படின்னு தான் பண்ணேன் நானு. இல்லடா அதுக்கு பண்ண போறேன் நானு. எங்களுக்கு எல்லாம் அவ்வளவு டேட்டா இருந்தா நாங்கெல்லாம் போர்வைக்குள்ள தான் குடியிருப்போம். நீ பாத்தியா, நீ படத்தை பார்த்துட்டு பேசியா? சரி, எனக்கு போர்வைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் மறுபடியும் மியூட்ல உட்காந்துட்டு போர்வைக்குள்ள போறேன். ஓகே, நீங்க அவங்க கதையை கண்டினியூ பண்ணுங்க. அதான் இப்போ என்ன ஆகுதுன்னா இவன் வந்து உள்ள வந்துடுறான்.
இப்ப ஸ்ரீலங்கா பக்கம் போயிடுறான். அந்த ரெபல்ஸ் மூலியமா ஹெல்ப் கேட்கறேன் அப்படி இப்படின்னு ஏதோ பேசுறானுங்க. ஆனா அந்த 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 இவன் அந்த ராம் சரணோட டூப்பு அந்த கூதியானுங்கலாம் இருக்கானுங்கல்ல, அவனுங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, இவங்க மேல ஏதோ இருக்காருங்க ஒரு நிமிஷங்க. அந்த ராம் சரண் டூப் யாருன்னு இன்னொரு தடவை கிளியரா சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. ராம் சரண் டூப் மாதிரி இருக்கவன் யாருன்னா நாசரோட ஒரு அடியாள் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவன் தான் வந்து அவங்கள ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருப்பான். அவன் தான் இவங்களை கொல்லணும்னு பிளான் பண்ணணும். ஓகேவா? இப்ப சொல்லுங்க. ஆமா அதான். அப்ப என்ன பண்றான் இவன் வந்து அந்த ஊருக்கு போன உடனே என்ன அதுக்கு முன்னாடி இவனுக்கு என்ன பண்ணிருக்கானுங்க, ஜாக்லினும் அக்ஷய் வந்து ஒரு இது மாதிரி ஏதோ ஒரு தீவிரவாதி மாதிரி அங்க வந்து இது பண்ணிருப்பாங்க. நிறைய பேர் வந்து வாண்டட்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. சோ இங்க இவனுங்க போன உடனே அங்க ஒரு சேஸ் சீன் புண்டை வேற. சோ அங்க இருந்து என்ன பண்றான், ஸ்ரீலங்காவோட ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி ஒரு இடத்துக்கு போறான். அந்த லைப்ரரியில இவன் வந்து இதுக்கான தரவுகள் இருக்கான்னு போய் லைப்ரரியில போய் தேடுறான். கிறுக்கு புண்டை. லைப்ரரியில கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எழுதின ஒரு ஓலசுவடி இருக்கு அப்படின்னு சொல்லி 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஓலசுவடியை வந்து இந்த கூதியானுங்க வந்து லைப்ரரியில போய் வச்சிருப்பானுங்களாம். என்னங்கடா பேசுறீங்க? இதுக்கு 7ஆம் அறிவு புண்டே எவ்வளவு பரவாயில்லடா. அவனாவது மியூசியம்ல தான்டா வச்சிருக்கான். அந்த கதை யாரும் தெரியுமா? அதான் இவன் வந்து இத போய் வந்து இதுல லைப்ரரியில வச்சிருக்கானுங்களாம். என்னங்கடா பேசுறீங்க? அதான் ஃபர்ஸ்ட் லைப்ரரிக்கு போறானுங்க. லைப்ரரிக்கு போன உடனே அங்க வந்து ஒருத்தன் வந்து இவனை வந்து வெறிக்க பாக்குறான். இப்போ வந்து எப்படி அந்த எவனோ ஒரு முனிவர் வந்து ராமனை இப்படி வெறிக்க பார்த்தானோ அந்த மாதிரி வந்து இவனை வந்து அக்ஷய் வந்து ஒரு புண்டாமா வந்து வெறிக்க பாக்குறான் பேப்பர் படிச்சு. இந்த ரெஃபரன்ஸ் புரியணும்னா நீங்க அடுத்த புரியும். ஆமா, அடுத்த பாட்காஸ்ட் கேட்டீங்கன்னா தான் புரியும். அதான் என்ன ஆச்சு, அவன் வெறிக்க பார்த்த உடனே இவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. ரைட்டு, நம்மள வந்து ரவுண்டு கட்டுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க 3 பேரும். அந்த இடத்த விட்டு ஓடின உடனே என்ன பண்றாங்க, வேற எவனோ ஒரு என்ன சொல்றது ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் இருக்கிறான். அவன் கிட்ட போயிட்டு ஒரு ஓலைச்சுவடி இருக்கு அவன்கிட்ட. அத வந்து ஏபிங்கிறவன் தான் வந்து இவங்கிட்ட சொல்றான். இது என்ன கர்மன்றது தான் அங்க புரியவே மாட்டேங்குது. எப்படி இங்க ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி இருக்குன்னே புரியல. சரி இவன் கிட்ட போயிடுறானுங்க. இவங்கிட்ட போய் அந்த ஓலைச்சுவடியை வாங்குறானுங்க. அந்த ஓலைச்சுவடியை வாங்கின உடனே அவன் வந்து அதுல வந்து ஏகப்பட்ட சீக்ரெட் வச்சிருப்பான். இப்ப வந்து ராவணனோட இடத்துக்கு போறது அப்படின்னு அந்த கனெக்டிவிட்டி என்னன்னா அதுதான் கடைசியா ரிவீல் பண்றாங்க. அதான் அந்த புண்டைக்கு வந்து இவன் போறான் ஃபர்ஸ்ட். அந்த ஓலைச்சுவடியில என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இவன் போறான். ஓகேங்களா? அந்த இடம் வந்து இல்ல எனக்கு இந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்க்கும் போது இருந்துச்சு. இந்த இந்திரஜித்னு சொல்லி ஒரு கேவல புண்டே ஒரு படம் வந்துச்சு அவருக்கு. அன்சார்ட்டட பார்த்து காப்பி அடிக்கிறேன்னு சொல்லி அடி வாங்கிட்டு இருந்தானுங்க. டாம் ரைடர் அன்சார்ட்டட் எல்லாம் பார்த்து காப்பி அடிச்ச மாதிரி. எப்போ வந்துச்சு இது? எப்போ வந்து இந்த கர்மம் ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த கர்மத்தை நான் இன்னொரு நாளைக்கு அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் பார்த்து அந்த படத்தை அனுப்பிச்சு விடுங்க. அது யாரு படம் தெரியுமா? யாரு? தெக்கத்து சிங்கமாடா தேவரா? கௌதம் நம்ம குட்டி தேவர். குட்டி தேவரா? அதான் நினைச்சேன்டா வார்த்தை. அதான் அது வந்த உடனே அனுப்பி அதாவது அதான் இது முடிஞ்ச உடனே அனுப்பி விடுங்க, நம்ம அது பாத்துருவோம். அடிப்போம். அதான் இப்ப கண்டினியூ பண்ணுங்க. அதான் இப்போ என்ன ஆகுது, அதான் அந்த இடத்துக்கு அந்த ஓலைச்சுவடியை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு எல்லாம் போறானுங்க. ஓகேங்களா? அது இடத்து உள்ள போறானுங்க, ஒரு டன்னல் மாதிரி உள்ள போறானுங்க. அதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல போய் அது என்ன பண்றானுங்க, ஒரு லேக் மாதிரி வருது. அங்க அப்படியே கீழே போயிட்டு அந்த ஒரு ஓப்பனிங் இருக்கும், அது வழியா உள்ள போயிடுறானுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன காட்டுறானுங்கன்னா, ஒரு டனல் மாதிரி ஒரு இடத்துக்கு போறானுங்க. அந்த இடத்துலதான் ராவணனோட ஒரு இடம், ஏதோ ஒரு பேர்லாம் சொல்லுவாங்க. அந்த பேர்லாம் எதனா ஞாபகம் இருக்கத்துல? அது திரிகோணமலைன்ற ஒரே ஒரு பேரை தவிர்த்து எனக்கு ஒன்றே ஞாபகம் இல்லை. அதான் அந்த திரிகோணமலைன்றானுங்க. அது வந்து எப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. புண்டமாவனுங்க என்ன குறியீடு வைக்கிறானுங்கன்னு புரியுதுங்களா? இலுமினாட்டி கைகூலி புண்டையடாலே. அதான் இவனுங்க என்னன்னா ராவணன் ஒரு இலுமினாட்டின்னு ஓம்புறானுங்க. இப்ப அவங்க சொல்லுவோம், நாங்க சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எது ராவணன் இலுமினாட்டியா? அதான் ராவணன் நாங்க சொல்லுவோம்.
இல்ல அவன் அந்த 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 அழகுலதான் அவன் வச்சிருக்கான் அந்த இது ரெஃபரன்ஸ் பண்றான். ஆமா 3 இது இருக்குங்க, 3 வகை. அதாவது என்னன்னா ஆ, 2 மலையோ இடையில வந்து ஒரு ஒரு நிழல் வந்து விழுகும். அந்த நிழல் அது அந்த வந்து நிழல் முக்கம் மாதிரி இருக்கும். இந்த குகையில அந்த ஓப்பனிங் அந்த ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். அதுவும் வந்து இலுமினாட்டி சிம்பிள் மாதிரி இருக்கும். ம், ம், ம். அவனுங்க அப்படி வச்சிருப்பானுங்க. இப்போ என்னன்னா அந்த ஏதோ ஒரு ஓப்பனிங் வழியா அவன் வந்து போயிடுவான். அந்த ஒரு மலை மாதிரி இருக்கும். அந்த மலையில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு செடி மட்டும் வித்தியாசமா இருக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு நம்ம இவன் குண்டாமா அக்ஷய்குமார் வந்து சொல்லுவான் ஃபர்ஸ்ட். இந்த செடிக்கும் இந்த ஸ்ரீலங்காக்கும் சம்மதமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா புண்டை நீ ஆர்கியாலஜிஸ்டா ஒருத்த, நீ எதனா பாட்னிஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்க? இல்ல இல்ல இவ அவ என்விரான்மெண்டல் யாரு இவ? யாரு? பெர்னாண்டஸ். ஜாக். அவ சரி, ஓகே. அவ சொன்னானா அது ஓகே, அது கரெக்ட். இவனும் பேசுவான் நடுவுல, அதாங்க பிரச்சனை. இல்ல அதுவும் அவ இல்லாம பேச இல்லங்க அவ பேசட்டங்க, இவனை பேச விடாதீங்க. அந்த அந்த டூரிஸ்ட் கைடு வருவான்ல, அவனும் எடுத்து பார்த்துட்டு அந்த இதோட பேர்லாம் ஏதோ சொல்லிக்கிட்டு கிடப்பான். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து அனுமார் வந்து அந்த மலையை தூக்கிட்டு வந்தாரு ஸ்ரீலங்காவுக்கு அப்படின்ற அந்த ஒரு கதை ஒரு மாதிரி இருக்கும். அதோட லிங்க் பண்ணி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானுங்க மென்டல் குதியாட்டம். இவன் வந்து இதை வந்து ஒரு ப்ரூஃபா பேசிக்கிட்டு கிடப்பான். யாரு நம்ம இவன் அக்ஷய்குமார். லவடா வந்து இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிற டைம்ல தான் அந்த ராம் சரணோட டூப் என்ன பண்றான், இவன் பொண்டாட்டியை கடத்திட்டு வந்து இவங்கிட்ட வந்து மிரட்டிட்டு கிடக்குறான். ஓகேங்களா? அதான் அப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து அந்த ஹெலிகாப்டர்ல ஏறுறாங்க. ஓகேங்களா? ஹெலிகாப்டர்ல ஏறின உடனே என்ன பண்றான், இந்த டூரிஸ்ட் கைடை வந்து அவன் வந்து சண்டை போட்டே இருக்கிறப்ப அந்த ராம் சரணோட டூப் வந்து தள்ளி விட்டுறான் கீழே. அவனை இவன் காப்பாத்துறான், அக்ஷய் பிடிக்கிறான். உடனே பேக் கையில வந்துடுது. ஆனா வந்து அவன் வந்து கீழே விழுந்துடுறான். அப்படியே சோக புண்டையா இவர் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்றாரு. அப்புறம் இந்த ஜாக்லின் வந்து என்ன பண்றா, அந்த பைலட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நைஸா போறான் அந்த பக்கம். அந்த நேரத்துல புரியல, அவனை எதுக்கு சம்பந்தம் எல்லாம் போயிட்டு அதை கிராஷ் பண்ண ட்ரை பண்றாங்க? இது அவனை ஏதாவது வச்சு கன் வச்சு மிரட்டினா முடிஞ்சு போச்சு. இறங்கினா இறங்கிட்டு போகிறான். அவனை பிடிச்ச அவன் போய் கழுத்தை நெரிச்சிட்டு கிடக்குறான் கிறுக்கு தனமா. பைலட் இல்லைன்னா கிராஷ் ஆயிருன்னு தெரியாது ஆக்கிருக்கு புரியல. அதான் வடக்கன் படம் எடுக்கிற புண்டாமோனுக்கு அதானே அறிவு. அதான் இந்த கதை கேளுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த பிளைட் கிராஷ் ஆயிடுது ஒரு இடத்துல. கரெக்டுங்களா? கிராஷ் ஆன உடனே பாத்தீங்கன்னா அதான் ஜாக்லின், அப்புறம் வந்து அந்த இவனோட ஒய்ஃபு, அதுக்கப்புறம் வந்து இவன் வெளியே வந்துடுறாங்க. அந்த ராம் சரணோட டூப் வந்து உள்ள மாட்டிக்கிறான். வந்து அவன் பேரு பூண்ட தெரியலங்க டக்குன்னு. அதான் இவன் வந்து என்ன பண்றான், இவன் வந்து போய் அந்த பேக் எடுக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடுறான். அப்ப வந்து இவன் இந்த டூப் வந்து என்ன பண்றான், காப்பாத்து காப்பாத்துன்னு அழுவுறான். அப்ப வந்து இவன் வந்து அவனையும் காப்பாத்திட்டு அந்த பிளைட்ல இருந்து வெளியே கூட்டு போனான். உடனே அது பிளைட் வெடிச்சிருது. ஆச்சா அந்த ஹெலிகாப்டர் வெடிச்சிருது. ஹெலிகாப்டர் வெடிச்ச உடனே இவன் போய் ஒரு இடத்துல போய் இடிச்சு அந்த இவனுக்கு செம ரத்தம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதான் அதுல இவன் யாருன்னு அப்பதான் அந்த புண்டை யோசிக்கிறான் அக்ஷய்குமார். கரெக்டுங்களா? இல்ல அப்ப யோசிக்க மாட்டான் அவன். அப்ப வந்து என்னன்னா பேக திறந்து, என்ன பேக் ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த பேக திறந்து பார்ப்பான். ஆமா ஆமா. அப்ப பேக திறந்து பார்த்தோம்னா உள்ள பார்த்தோம்னா பெரிய கல் கிடக்கும். அந்த கல் என்னன்னா ஃப்ளோட்டிங் ராக். அந்த ஃப்ளோட்டிங் ராக் மயிறு இருக்கும். அதான் இவன் வந்து ஏன் இதை கொடுத்துட்டு இவன் ஏன் இதையா இவன் சொல்லாம இருக்கான் அப்படின்னு யோசிப்பான். அது எதுக்குன்னா இது நம்ம இடையில சொல்லல. ஃப்ளோட்டிங் ராக் எங்க மிஸ் ஆகும்னா இடையில இவங்க கிட்ட இருந்து மிஸ் ஆயிரும். எங்கன்னா இதுல இவங்க வந்து அந்த சர்வே ஒரு தீவுல இருப்பாங்கல்ல, அந்த தீவுல வந்து என்னன்னா இது இவன் அவன் பேர் என்ன, ராம் சரணோட டூப் இருக்கான்ல, இவங்க வந்து இவனை விரட்டிட்டு வருவானுங்க. அப்ப என்னன்னா அந்த ரிவர்ஸ் வந்து இவங்களை காப்பாத்த ட்ரை பண்ணுவாங்க. அப்ப காப்பாத்த ட்ரை பண்ணும்போது இவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த இன்னொரு பொண்ணு, அந்த வெள்ளைக்கார பொண்ணு வந்து மிஸ் பண்ணிடுவா. வெள்ளைக்கார பொண்ணு இல்ல, வேற ஏதோ ஒரு ஃபாரினர். அவ வந்து மிஸ் பண்ணிடுவா. அவ மிஸ் பண்ண உடனே இவன் வந்து அதை எடுத்து வச்சிருப்பான். அது வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த சீக்வன்ஸ்ல பார்த்தோம்னா வந்து கொஞ்சம் ஹைட்டாவே ஜம்ப் பண்ணுவான். அந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும் வச்சிருக்கேன். இந்த புண்டைய பார்த்தோம்னா எனக்கு வந்து அப்படியே தோணுச்சு எனக்கு. இருந்தாலும் ஏன் அதை வேற ரிவீல் பண்ண, இரு அதை வேற கட் பண்ணணும். சரி, ரைட், கட் பண்ணிக்கலாம். கடைசியில ரிவீல் பண்ணிக்கலாம். அதான் இப்ப என்ன ஆச்சு, அந்த பொண்ணைய வந்து சுற்றுவானுங்க அப்பவே இல்ல.
ஆனா இவன் வந்து ரிவீல் பண்ணாமலே வச்சிருப்பான். இவன் வந்து கல்லு வச்சிருக்கான்றத பேக்ல. ஆமா ஆமா, சரிங்களா? இது சொல்லாமே இருப்பான். அதான் அது இவன் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். புண்டை வந்து ஏன் வந்து இவன் ரிவீல் இவன் வந்து இது எதுவும் சொல்லாம வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கிடப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி திரும்ப வந்து இந்தியாவுக்குள்ள வருவாங்க? இந்தியாவுக்குள்ள வந்து என்னன்னா அந்த இவன் தான் காப்பாதான் இருந்துட்டு நான் வந்து இது பண்றேன் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுவான். இவனே ஒரு அடியாள புண்டை, இவனுக்கே அது இவ்வளவு இது எனக்கு புரியல. யார் ஒரு ஃபிளைட்ல வந்து யாருக்கா ராம் சரண் டூப் இருக்காங்க. ராம் சரண் டூப் தான் வந்து உங்களுக்கு ஸ்ரீலங்காவை விட்டு இது பண்ணுவாங்க, கூட்டு வருவான். இவனவே ஒரு ஆள் காப்பாத்துற நிலைமையில தான் கிடப்பான். நான் வந்து என்கிட்ட கான்டாக்ட் இருக்கு, நான் கூட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவனை ஃபிளைட் வச்சு கூட்டு வந்துருவாங்க. கூட்டு வந்து அப்ப வந்து ஏன்னா ஒரு இது நடந்துட்டு இருக்கு. அப்பதான் கரெக்டா கேஸ் வந்து எண்டிங். அன்னைக்கு வந்து ப்ரூஃப் பண்ணோம்னா அது வந்து நேச்சுரல் இல்ல, மேன்மேட் இல்ல, நேச்சுரல் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அங்க வந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். அந்த டைம் பார்த்து இவங்க வந்து கோர்ட்ல ஹியரிங் போயிட்டு இருக்கும். இவங்க சைட்ல வாதாடுறவங்க பக்கம் உண்ணாமவனுங்க அம்பேத்கர் போட்டோ வச்சிருப்பானுங்க. ஓகேங்களா? ஆமா, அது பிரச்சனையே கிடையாது. இந்த சைடு யார் போட்டோங்க அது சொல்லுங்க. சவர்கர் மாதிரி இருந்தது பாக்க, சவர்கர் மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல அந்த கேப்பு புண்டை ஒண்ணு, கண்ணாடி புண்டை ஒண்ணு, அதெல்லாம் பார்த்த உடனே புல்புல் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு. இந்த பக்கம் புல்புல் வந்து இந்த பக்கம் வச்சிருக்கானுங்களா? ஆமா, கால் பண்ணி சொல்றாரு இவரு ப்ரூசர் சொல்றாரு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்க அந்த ஏன்னா நான் இப்ப படம் பாக்கல, நான் ஆபீஸ்ல இருந்து கரெக்டா கால் பண்ணி சொல்றாரு இந்த மாதிரி எல்லா வன்மத்தையும் வந்து கக்கிட்டு இருக்காரு எனக்கு கால் பண்ணி. இந்த மாதிரி இது ஏத்திஸ்ட் சைடு வாதாடுறவங்க கிட்ட வந்து அம்பேத்கரையும் இது டீஸ்ட் சைடு இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எவனோ ஒரு சிவப்பு புல்லா போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னாரு. நான் ஒன்னும் வேற அப்படின்னு நான் சொன்ன புல்புல்லா தான் இருக்குன்னு சொன்னேன் நானு. ஏன்னா நான் அப்ப படமும் பாக்கல. ரைட் ஓகே, ஏன்னா நான் 250 MB பாத்தேன், எனக்கு ஏன்னா பிளரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு அவரு. நான் பாத்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் பாத்துட்டு சொன்னேன், எனக்கும் பிளரா தான் இருந்துச்சு அது. அது புல்புல் தான், நான் பார்க்கும் போதே எனக்கு தெரியுது புல்புல் தான் அது. இருக்க வாய்ப்பு இல்ல, வேற எவனோட உருவமும் அப்படி இருக்காது. லைக் அந்த மாதிரி ஒரு இதோட அந்த புதியானே தான். புல்புல்ன்றீங்க யாரு? புல்புல் தாராவங்க அவருக்கு தெரியுங்க, ஏங்க அவர் ஃப்ரெண்ட் சின்ன மும்மரானே அதெல்லாம் டிபி வச்சுட்டு இருக்காரு, அப்ப தெரிய வேண்டாமா? கதைக்கு போவோம். இப்போ என்னன்னா அவன் வந்து ஹேரிங் நடக்கிறப்போ கரெக்டா அந்த கல்லை தூக்கிட்டு வந்துட்டு, இந்தாங்க இது பேர் தான் ஃப்ளோட்டிங் ராக்கு, இத வந்து எத்தனை 7000 வருஷத்துக்கு முன்னாடி. இல்ல அதுக்கு முன்னாடி இந்த இன்னொரு விஷயத்த அதை சொல்லிடுறேன். அது வச்சு நான் இவர்கிட்ட என்ன சொன்னேன் நான் சொல்றேன். ப்ரூஸ் நான் ஒண்ணு உங்ககிட்ட சொன்னீங்கம்மா, பரவாயில்லைங்க கரெக்டான சைடு தான் வச்சிருக்காங்கன்னு சொன்ன இருக்கா? புரியல. பரவாயில்ல, கரெக்டான சைடு தான் வச்சிருக்கானுங்க அப்படின்னு நானு. ஏத்திஸ்ட் சைடு தானே வச்சிருக்கானுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு. ஏத்திஸ்ட் சைடு தானே அம்பேத்கர் வச்சிருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னேன். ஆமா கரெக்ட் தான் ஒன்னும் பிரச்சனை இல்ல, கரெக்டா தான் வச்சிருக்கானுங்க அப்படின்னு. அதான் இப்ப என்ன ஆகுது, அந்த கல் எடுத்த வந்து ஃபிஷ் டேங்க் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள அவன் வைக்கிறான் ஜுன்னி. அது பாத்தீங்கன்னா ஃப்ளோட் ஆகுது. இல்ல இப்ப இது ஃப்ளோட் ஆகுதுன்னா இதை வச்சு நீ என்ன மயிரில் எனக்கு பாலம் கட்டுவ, எனக்கு புரியல. இப்போ நீ அந்த இது ஃப்ளோட் ஆகுதுல, சரிங்களா? இப்ப வந்து ஒரு 10 கல்லு எடுத்து போடுற, அது மேல நடக்கிறேன்னு வச்சுக்க, இந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு புரியலன்னா, யார் யாரெல்லாம் டக்கஷி கேசல் பாத்துருக்கீங்களோ, ஸ்கிப்பிங் டவுன்ஸ்னு ஒரு கேம் இருக்கும் அதுல, சரிங்களா? அது வந்து சாலிடா இருக்கிற ராக் வந்து அப்படியே நிக்கும். இவங்க சொல்ற ராக்ன்றது எப்படின்னா, தொட்டிங்கன்னா பழக்கணும் உள்ள போயிடும். அது எப்படி ஒரு கடந்து போயிருப்பாரு. அதான் அதுல எப்படி இந்த புண்டை போவான்றத இங்க கேள்வி. அது மேல கால் புரியல, அவங்களும் அப்படிதான் போயிருப்பாங்க. ஸ்கிப் பண்ணி தான் போயிருப்பாங்க. கட்டினதே ஃப்ளோட்டிங் ராக்குங்க. இருங்க, நீங்க கட்டினதே ஃப்ளோட்டிங் ராக்கு, சரியா? அப்ப எது ஸ்டேபிளா நிக்க சொல்லுங்க, சாலிடா நிக்குமா? இதுல என்னன்னா, இல்ல இவங்க சொல்ற மாதிரி சரி ரைட் ஓகே, இதிகாசத்துப்படி ஃப்ளோட்டிங் ராக்ல கட்டினாதானே சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல கீழே பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு உள்ள பார்த்தோம்னா என்னென்னமோ இருக்குது, அப்படியே பேஸ்மெண்ட்டை போட்ட மாதிரி அங்கங்க
ஃபுல்லா அந்த இதா இருக்குது, கல்லுகள்லாம் இருக்குது. அந்த காலத்திலேயே டோரேமான் வந்து ஒரு சித்தாலா வாழ்ந்திருக்காரு. ஆமா ஆமா. இங்க வேற ஒரு வன்மத்தை கைக்கு வச்சிருப்பானுங்க, இல்ல இங்க வேற ஒரு வன்மத்தை கைக்கு இருப்பானுங்க. அந்த ஏத்து சைட்ல இருக்கமா வந்து இது சொல்ற மாதிரி, அது என்ன ராமன் டோரேமான் என்ன இன்ஜினியரா அப்படின்னு கேட்டிருக்க மாதிரி ஒரு இது இன்ஜினியரிங், எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சாரு? அது வந்து கலைஞரோட வசனம். அவர் வந்து சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட் வந்து அண்ணாவோட ட்ரீம் ப்ராஜெக்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் இது கையில எடுத்து பேசணும்னு வர்றப்போ இந்த சங்கி கூதியானுங்க கதறிட்டு இருந்தப்போ அவர் இந்த டைலாக் சொன்னாரு. அத வந்து இந்த அம்மா பேசுற மாதிரி இந்த புண்ணாமாவனுங்க வந்து குறியீடு வைக்கிறானுங்க. ஆமா. இதுக்கப்புறம் என்னன்னா வந்து இந்த ஃப்ளோட்டிங் ராக்கு இந்த மாதிரி எல்லாம் வச்சு இவர் வந்து அதான் இந்த மாதிரி சொல்றாரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து அந்த ராவணன் இருந்ததுக்கான இது இருந்துச்சு, மாதிரி இருந்துச்சுன்றதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ராவணன் ஒருத்தர் இருந்தா ராமன் ஒருத்தர் கண்டிப்பா இருந்திருக்கதானே செய்யணும் அப்படின்ற மாதிரி இஷ்டம் மாதிரி உருட்டிட்டு இருக்கான் இவன். அதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து இது இந்த கலாச்சாரம் பண்பாடு இதுவும் வந்து ஒரு வரலாறுன்னு ஊம்புறானுங்க கடைசியில. அங்க சுத்தி கடைசியில இது இதிகாசம் வரலாறு அப்படின்னு அங்க சுத்தி ஊம்பிடுறாங்க கடைசியில. இந்த கலாச்சாரத்துக்கு எதுக்கு ஒரு முட்டைனா, எல்லாம் படிச்சு வேலைக்கு போயிட்டாங்க. நான் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாருங்க நானே சமைக்கிற மாதிரி ஆகி போச்சு. இவ படிச்சு வேலைக்கு போயிட்டானா நான் சமைக்க மாட்டேன், இவ சமைக்க மாட்டாளா, கிச்சனுக்குள்ள போனீங்கன்னா ஆபீஸ்க்கு போறேன்னு கிளம்புறான். அதான் பொண்டாட்டி ப்ரொஃபசர் ஆயிட்டான்ற ஒரு பொச்சரிச்சல்ல தான் இவன் வந்து கக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல வந்து. காஃபி கேட்டா போடா புண்டன் திட்டுறா. ஆமா. ஏங்க அந்த பொண்ணு இல்ல, ஆனா அந்த பொண்ணு எல்லா டைமும் போட்டு கொடுத்துட்டாங்க போகும். ஆமா ஆமா. அது காஃபிய பால்ல போட்டு கொடுத்திருந்தா எதுவும் பேசியிருக்க மாட்டான். அது கவுமுத்திரால போட்டு கொடுத்திருக்கு. கறி வளர்க்கணும், அது போதும் கறி வளர்தான், இததானே குடிக்கிறேங்கிற, இதையாவது குடிச்சு அருவ வளர்த்துக்கடா அப்படின்னு கொடுத்திருக்கு. அது இவனோட மலுமட்டியா இருக்குங்க. அது இவனா பரவாயில்ல, இவனோட பெரிய இவனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரைக்கும் ஏத்திஸ்ட்ன்ற ஒரு இதுல இருப்பான். அவன் அதுக்கு பேரு பெரிய மலுமட்டி. அவன் வேற இதுல முதல்ல என் வாய கழுவுன ஹிஸ்டரி ப்ரொஃபசர் வேற. இவன் என்னன்னா வித்தியாசம் தான் நம்ம வரலாறுன்னு வச்சு. அதான் இப்ப ரீசெண்டா நடிச்ச படத்துல பாத்தீங்கன்னா வந்து இந்த என்ன சொல்றது உமன் பேசுவன்ற பிரச்சனை, இப்ப இந்த ஸ்டாக்கிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அகைன்ஸ்டா தான் வந்து ஏகப்பட்ட கருத்தோட அந்த படம் இருக்கும். அதெல்லாம் எஸ்கேனாவை தாக்கி இருக்காங்க இல்லீங்களா, எஸ்கேனாவை ரொம்ப கொடூரமா தாக்கி இருப்பாங்க அந்த படத்துல. அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா இவ வந்து கடைசியில வந்து இந்த மாதிரி ஒரு சங்கீத் தாயலி கிட்ட மாட்டிக்கிட்டா. அனிதா உன்னெல்லாம் நான் எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? அதான் இப்ப வந்து இவன் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசி இந்த வாதாடி ஜெயிச்சிடறானுங்க கடைசியில. அதாவது ராமர் வந்து ஒருத்தர் உண்மையாவே இருந்தாரு, அவருதான் அந்த பாலத்தை கட்டினாரு ஊமனாருன்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து கதையை முடிக்கிறானுங்க. நீங்க ராமர் பாலம் கட்டினாருன்றாங்களே, அந்த காலத்துல சங்கர் சிமெண்ட் இருந்ததுங்களாங்க? சரி, ராமர் அவ்வளவு பெரிய பாலமே கட்டினானே, அவன் கூட இருக்கிறவனுங்க புண்டைங்க அவனுக்கு கடைசியில சாகும்போது கலரையாவது கட்டி வச்சிருக்கலாம்ல, மெமரபிளா இருக்கும்ல. அது தெரியலப்பா. அதாவது அவர் கட்டுற ஐடியா எல்லாம் இருந்தது. சரியா? இல்ல அவர் சாகும் போது என்னன்னா சரி செத்தவன் அவன் தனியா வாங்க செத்தான். அவங்க ஊர்ல இருக்க மொத்த 7 பசங்களையும் கூட்டு போய் சாவ செத்து போயிட்டாங்க. என் தாயிலி பெரிய 1001 பார்த்திபனு சங்கிலியோட ஆமா அப்படித்தான் போய் செத்து போனான். அந்த ஆள் வந்து செத்துருவான். அவன் செத்ததுக்கு அப்புறம் இந்த ஜனங்க வந்து அவன் சாவ தாங்க முடியாம அவனை தூக்கின்னு போய் தற்கொலை பண்ணுவானுங்க. நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு இந்த ஆளு கூட்டு போய் கொண்டதா அவங்க இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. இது இப்போ அதுலயாவது இப்போ மாத்திருவானுங்க. சரியா? என்னன்றவானுங்க, அவர் இறந்ததாகவும் இவர்கள் இந்த இளவட்ட பசங்க எல்லாம் அவரை தூக்கிட்டு போய் 1001 எப்படி இது பண்ணுவாங்களோ 1001 படத்துக்கு அந்த மாதிரி மாத்திருவானுங்க. வாய்ப்பு இருக்கு. ஆமா இவனுங்க நினைச்சா செய்வானுங்க. இப்ப அதான் திருமாவளவன் பேசுறத வந்து எடிட் பண்ணி வேற மாதிரி மாத்தன புண்டமானுங்க தானே இவனுங்க. அதான் இவனுங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா? அவனுங்களுக்கு அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அடிமட்ட வரைக்கும் போய் அலசிடுவானுங்க. ஆமா அதான் இவ்வளவுதான் இந்த கதை. அப்புறம் கடைசியில வந்து என்ன பண்றான்னா அந்த
அந்த அந்த நோட் புக் எடுத்து பாக்குறேன். பெரிய மார்வல் மஸ்டாண்டி இல்ல, நம்ம இவர் சொல்லிருப்பார்ல, சரி சொல்லுவார்ல, பெரிய மார்வல் மஸ்டாண்டி போஸ்ட் கிரெடிட். அதான் அந்த அந்த இந்த டூரிஸ்ட் கைடா வரவன் வந்து நோட்ல எழுதி இருப்பான்ல, அது என்னதான் எழுதி இருப்பான், இவன் யாரு என்னன்னு இவன் நோட்ல இருக்கு. அது ஃபுல்லா ஹிந்தில இருக்குது, அது ஒரு புண்ணியம் தெரியல. ஆனா என்னன்னா எழுதுன பாக்கும்போது அது இவன் தான் ஹனுமான, அதாவது அந்த புண்டை தான் ஹனுமான். யாரு அந்த அவன் பேர் என்ன, ஏபியா? ஆமா, அவன் ஏபி. அந்த அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் பேசிட்டு வரான்ல, அவன் வந்து ஹனுமான் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஓஹோ, கரெக்ட் தான். ராமர் யாரு? அக்ஷயகுமாராங்க. அப்ப சீதா யாரு? ஜாக்லின் பெர்னாண்டஸா? அப்ப காயத்ரியோட நிலைமை இல்லப்பா, காயத்ரியா நடிச்சவங்கள கடைசியில கொளுத்திடுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ் படத்துல? நெருப்புல இருந்து சொல்றாரு. இவன் வெக்கேஷன் போயிட்டு வந்திருக்கான்ல, அதுக்கு முன்னாடி யாரு குறுக்கால பாங்க. அதான் இப்ப என்ன மேட்டர்னா, இந்த புண்டையானுங்க எப்படி வேலை மெனக்கெட்டுக்கிட்டு இதை ஒரு பட புண்டன் இப்ப ஏன் எடுக்கிறானுங்கன்னா, அதுக்கான காரணம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து அண்ணாவோட ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் இந்த சேது சமுத்திரம் ஸ்கீம். ஓகேங்களா? இப்போ அத வந்து கலைஞரும் வந்து ஏகப்பட்ட வருஷமா வந்து செய்யணும்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்த்தாரு. ஆனா வந்து முடியல. கடந்த 10 வருஷமா இந்த அதிமுக கூதியானுங்க இத பத்திலாம் வாயை திறக்கல. இப்போ வந்து ஸ்டாலின் திரும்ப இப்ப ஒரு சிஎம் ஆன உடனே இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த சேது சமுத்திரம் ஸ்கீம் பத்தி மோடி கிட்ட போய் பேச போயிருக்காரு. ஓகேங்களா? அப்படி பேச போனதுக்கு அப்புறம் தான் இவனுங்க வந்து சூத்தெரிஞ்சு அதான் மோடி நினைச்சா இந்த புண்டமோனை கான்டாக்ட் பண்ணலாம், அக்ஷய்குமார் இவன மாதிரி லவடாவலாம். ஸோ இவனுங்க வந்து இதுக்கு ஒரு படம் எடுக்கணுன்றதுக்காக எடுத்து வச்ச ஒரு கர்மாந்திரம் தான் இந்த கர்மாந்திரம். ஸோ இப்ப சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட் உள்ள வருவோம். இப்ப என்னன்னா, ராமேஸ்வரம் பக்கத்துல, ராமேஸ்வரமும் வந்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இடம்னா தனுஷ்கோடி. அதுக்கப்புறம் வந்து அதான் இந்த ராமேஸ்வரமும் தனுஷ்கோடி, அதான் ராமநாதபுரம்னு ஒரு இடம் இருக்கு. ராமநாதபுரம் பக்கத்துலதான் வந்து தனுஷ்கோடி. இல்ல, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? அங்க இருக்க ராமேஸ்வரமும், ராமேஸ்வரத்துல வந்து பக்கத்துல ராமேஸ்வரம், அதான் அந்த இடத்த வந்து கனெக்ட் பண்றதுக்கு பாம்பன் பாலம் இருக்கு. சரிங்களா? ஆமா, ராமநாதபுரத்தையும் ராமேஸ்வரத்தையும் கனெக்ட் பண்ணனாலே அது ரெண்டு வேணும். அது இல்லன்னா ஐலாண்ட் ஆயிடும். ஆமா, அதான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒய்சிடி லேண்ட் இருந்தீங்கன்னா எப்படி வந்து இந்த ஸ்டார் ஃபிஷ் ஐலாண்டையும் ஒய்சிட்டியும் கனெக்ட் பண்றதுக்கா ஒரு இது இருக்குங்களா, ஒரு பாலம் இருக்கும். அது மாதிரி இப்ப அதே மாதிரி இந்த பாலம் நான் இன்னும் புரியுற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கட்டா? பாகுபலியில எப்படி அனுஷ்காவையும் போட்டியும் கனெக்ட் பண்றதுக்கு பாகுபலி இறங்கி. ஆமா ஆமா, எனக்கு இன்னொரு ஐடியா வந்துருச்சு. இப்படி நின்றுக்கலாமே, இல்ல இப்படி நம்ம இது இப்படி நின்றுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அனுமான் அப்படி நின்று இருக்கலாம். கிறுக்கு முட்டைக்கு ஐடியா வரல. அங்கதான் அவர்தான் அந்த மாதிரி ஆனாதான் குடிஞ்சு சோப்பு எடுக்க விட்டுறாங்க. அவர் எதுவும் ஏங்க இல்லைங்க, உள்ள இப்படி காலை வச்சுதானே போறாரு. அப்படி வச்சோம்னா அப்படின்னா மூக்கோட்டையோட வைக்க மாட்டாங்களா? மூக்கோட்டை, வாய் ஓட்டையில, காது வாயில இருக்குல்ல, விடுவாரு, காதுல விடுவாரு, வாயில விடுவாரு, எல்லாம் காட்டுவாரு. இதுக்குதான் ஹிஜாப் போடுங்க தோழி அப்படின்றாராம் அவரு. ஹிஜாப் போட்டா அந்த கண்ணி கேப் இருக்குல்ல, அதுல அது அங்க பண்ணுவாங்க. எல்லாரும் அடிச்சாச்சு, உள்ள போய் உட்கார. எப்பா வெள்ள செஞ்சு காப்பாத்துக்க, அவங்களதான் அடிக்கிற. நம்ம இந்த டாபிக் முடிச்சிடலாம். அதான் இப்ப என்னன்னா வந்து இத வந்து அந்த குதியானங்க வந்து சேது சமுத்திரம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்போ பிரிட்டிஷர்ஸ் வந்து ஆடம்ஸ் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஓகேங்களா? அதான் இந்த இதெல்லாம் அந்த படத்திலே வரும், அந்த படப்புண்டையிலே வரும். என்னன்னா வந்து ராமர் பாலம் வந்து இவனுங்க ஹிஸ்டரி சைடு இந்த படத்துல என்னங்க ஊம்பி இருக்கானுங்க. எத்தனை வருஷம்னு சொன்னானுங்க? ராமர் பாலம் வந்து இந்த படத்துபடி என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா, ராமர் வந்து 7000 வருஷங்களுக்கு முன்பு, 5000 வருஷம், 7000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ இவ்வளவு பிசின்னு சொல்றானுங்க. ஆனா வந்து 5100 பிசி அதுல வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் ராமசாமிங்கிறவரு
என்னது ஆய்வு அறிக்கையில என்ன சொல்றாருன்னா 3500 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து இது வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. 3500னா நம்ம ராஜராஜ சோழ ஆண்டு ஒரு ஒரு 2500 வருஷங்களுக்கு முன்பு அப்படின்னா நம்ம என்னன்னா சங்ககால புலவர்கள் எல்லாம் இருந்த டைம். ஆமா. அப்ப வந்து அதான் அந்த டைம்ல வந்து ஃபார்ம் ஆனதுன்னு இவங்க வந்து அறிக்கையை கொடுத்திருக்காங்க, வேலிடான ப்ரூஃப்ஸும் வச்சிருக்கானுங்க. ஓகேங்களா? ஆனா இந்த புண்ணாம அவனுங்க வந்து 7000 வருஷம் ரொம்ப இல்ல 3500 வருஷம்னால நான் ரொம்ப பேக் சொல்லிட்டேன். சங்ககால புலவர்னா அவ்வளவு ரொம்ப பேக் தான். தப்பு தான். 3500னா கிட்டத்தட்ட 1500 BC. அது என்ன டைம் லைனுங்கிறது முக்கியம் இல்ல. 3500 இயர்ஸ்ங்கிறது என்ன டைம் லைன்றது முக்கியம் இல்ல. இந்த கூதியா சொன்னது வந்து 7000 வருஷம். ஆனா இங்க வந்து 3500 இயர்ஸ். இவனுங்க சொன்ன டைமிங்கே முதல்ல தப்பு. இவனுங்க என்ன புண்டையில வந்து இப்போ வந்து ஊம்புறானுங்க. அதான் இங்க விஷயம். இப்போ என்னன்னா டைமிங் வச்சு நீங்க ஒண்ணு அடிச்சீங்களா, நான் ஒண்ணு அடிக்கிறேன். இப்போ இவனுங்க ராமாயணத்துல இவனுங்க கிட்ட வில்லு அம்பு எல்லாம் இருக்கும்ல. வில்லு அம்புலாம் இப்படி மரத்துல இருந்திருக்காது. இரும்பு இதுல எல்லாம் செம்புலதான் செஞ்சு வச்சிருப்பானுங்க இல்லையா? ஆனா இவனுங்க ஹிஸ்டரி இப்படி பார்த்தாலே ராமாயணம் எத்தனை வருஷம் பழசு? 7000மா? அது லட்சக்கணக்கில் சொல்றானுங்க. நீங்க வேற இவனுங்க வந்து 7000 வருஷம் நோம்பி இருக்கானுங்க படத்துல. சரி ஓகே 7000 வருஷம். ஒரு கரெக்டான டைம் லைன் சொன்னா நீ கரெக்டா போய் தேடி கண்டுபிடிச்சிட மாட்டேன். இதுக்குதான் நாங்க அப்படி சொல்றோம். ஆனா பிரோன்ஸ் ஏஜ் பாத்தீங்கன்னா 3300 BC தான். இவன் பிறக்கிறதுக்கு 4000 வருஷம் 3000 வருஷம் கழிச்சுதான் பிரோன்ஸ் ஏஜ் ஆரம்பிக்குது. ஆமா. அதுக்கு முன்னாடி எதுல ஆயுதம் செஞ்சிருப்பான்? வெறும் கல்ல எங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க சொல்ற கதையெல்லாம் 1940 1905ல ஒருத்தர் பிறந்தாரு. சரியா? 1905 எனக்கு இயர் தெரியலங்க. ஏற்கனவே பேர் அங்க இருக்கலாம். சரியா? அவருக்கும் சில கதைகள் இப்படிதான் சொல்லுவாங்க. சரியா? அவரை பாக்குற மாதிரியே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போச்சு யாருன்னு. யாரு சொல்றீங்க? நம்ம டாபர் இருங்கப்பா ஒரு ஃப்ளோல வரேன். கோல்டு கவ் பேர்ல் ராமலிங்க டாபர். பாருங்க 2 பேருக்கும் கனெக்டட் தான். ஐயா வந்து ஜப்பான் போனாரு, ரஷ்யா போனாரு. இங்க பாருங்க பிரான்ஸோட ஏஜ் 3000 பேர். இந்த ஆளு பிறக்கிறதுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏஜ் சொன்னாப்ல பிரான்ஸ் ஏஜ். சரியா? இவர் சொன்னாரு. அந்த ஆள் பிறக்கிறதுக்கு முன்னாடி தானங்க சொன்னீங்க நீங்க சுசமி? ஆமாங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடி. சரி ஐயாக்கும் பாருங்க, ஐயா பிறந்து 4 வயசுலயே வந்து சுதந்திர போராட்ட தியாகி ஆனாரு. அந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் ராமசாமி வந்து 3500 இயர்ஸ் முன்னாடிதான் வந்து இது ஃபார்ம் ஆயிருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்ப இது என்ன மேட்டர்னா, இது வந்து பல விஷயத்துக்கு இடைஞ்சலா இருக்கிறதுக்கு காரணம்னா, இப்ப அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் 2 சி தான் நம்மளோடது. கீழே இந்தியன் ஓஷன். ஓகேங்களா? இப்ப அங்க இருந்து இங்க கிராஸ் ஆகுறதுக்கு வந்து இப்போ வந்து கரெக்டா இந்த என்ன சொல்றது, இந்த சேது சமுதிரம் இருக்குல்ல, இங்க வந்து ஒரு கெனல் ஃபார்ம் பண்ணோம்னா தான் வந்து நம்மளால வந்து டைமிங்கும் குறைக்க முடியும், ஃபியூல் கன்சப்ஷனும் குறைக்க முடியும். அது ஒரு விஷயம். அப்படி இல்லைன்னா ஸ்ரீலங்காவை சுத்தின்னு போக வேண்டிய ஒரு தலையெழுத்து இருக்கு. அது வந்து ஆல்மோஸ்ட் 36 ஹவர்ஸ், மினிமம் 36 ஹவர்ஸ் ஆகும். ஆவரேஜா நீங்க எந்த ஒரு ஷிப்ல வந்தீங்கன்னாலும் 36 ஹவர்ஸ் ஆகும் நீங்க கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல கிராஸ் பண்ணி. அப்படி பண்றதுனால என்ன ஆகும்? ஏகப்பட்ட ஃபியூல் லாஸ் ஆகும். ஸோ வந்து ட்ரேட் ரொம்ப பாதிக்கப்படும். அதுதான் இங்க விஷயம். இந்த ஒரு காரணம் கொண்டேனாலதான் வந்து இங்க ஒரு போர்ட் ஃபெசிலிட்டி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு இந்த ரீஜனுக்கு மட்டும். அப்படிங்கிறதுனாலே வந்து என்ன பண்றாங்க, நிறைய இன்டர்நேஷனல் ஷிப்ஸ் வந்து இங்க வந்து ட்ரேட் வைக்கிறதுக்கு இது பண்றாங்க. அது வந்து ப்ராப்ளமா இருக்குன்ற மாதிரி சொல்றானுங்க. இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து எப்போ லைக் 1860ல இருந்து ஒரு 9 டைம்ஸ் இதுக்காக வந்து அவங்க போராடி இருக்கானுங்க. ஒரு 9 வருஷம் கண்டினியூஸா வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து போராட்டம்னு சொல்ல முடியாது, பட் இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவனுங்க பாத்துருக்கானுங்க. யாரு? பிரிட்டிஷா? பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஐடியா வச்சிருக்கானுங்க. ஏன்னா அவனுங்களோட காலனி தானே அப்ப நம்ம. ஆமா ஆமா. இந்த ஃப்ரீடம்லாம் முடியணும். அதான் அவனுங்களுக்கு வேலை முடியணும். அவனுங்க அக்வயர் பண்ண ஒரு ஏரியா இது. சோ இத வந்து அவனுங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்னு பார்த்தானுங்க. நான் வந்து அவனுங்க வந்து இந்தியாவுக்கு நல்லது பண்ணானுங்கன்னு சொல்லல. அவனுங்க எடுத்தா அவனுங்க நல்லா பாத்துக்கணும்னு அப்ப பார்த்தானுங்க. சோ அப்ப இந்த சங்கி கூதியானுங்க அப்போ
ஹிட்லர் என்ன பண்ணா ஃப்ரெண்ட் சிமெண்ட் ரோடு போட்டான். அந்த மாதிரிதான் எதுவும் எதுக்கு போட்டான்? கேன்சர் கொண்டு வர்றதுக்கு. அவங்க ஊர்ல இவங்க தம்பிகள் வந்து முட்டு கொடுப்பாங்க இல்லைங்க, முதல்ல சிமெண்ட் ரோடு போட்டாங்க ஹிட்லர் தாங்க அப்படிம்பாங்க. அவன் எதுக்குடா போட்டான்? கேன்சர் கொண்டு போறதுக்குடா. அதெல்லாம் தெரியாது, போட்டார் இல்ல போட்டார்ல, அது மாதிரிதான் இவங்க. அதான் இப்போ என்னன்னா அந்த கெனல் ப்ராஜெக்டுக்காக இவங்களும் பிரிட்டிஷர்ஸும் வந்து இது பண்ணானுங்க. ஆனா அப்போ இருந்த சங்கி கூதியானுங்க அப்பயும் போராட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணி பண்ண விடாம பண்ணிருக்கானுங்க. சரிங்களா? இப்ப என்னன்னா ஆஃப்டர் ஃப்ரீடம், இல்ல நான் இது ஒரு வன்முறையை ஆதரிக்கிற மாதிரி சொல்லலாம். அப்பயே இவனுங்க எல்லாம் பொச்சு மாதிரி சுட்டுருக்கணும்ன்றேன். ஆமா ஆமா. ஓகே, போலீஸ் வன்முறையை ஆதரிக்குதா ராண்டேஸ் பாட்காஸ்ட்? ஓகே. இல்ல இது இந்த இந்த விஷயத்த முடிச்சிடலாம் பாருங்க. இப்போ வந்து 1955ல வந்து அதான் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு ஒரு ஆய்வு நடக்குது. இது இந்த கெனல் ப்ராஜெக்ட பத்தி. அதான் ராமசாமின்றவரோட தலைமையில தான் நடக்குது இது. சரிங்களா? அப்போ வந்து என்ன, அப்பயும் வந்து என்ன சொல்றானுங்க, இந்த குதியானுங்க வந்து பிரச்சனை பண்றானுங்க. அப்பயும் நடக்க விடல. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த 5 இயர் பிளான்னு ஒண்ணு நடக்கும் தெரியுமா? அது வந்து மொத்தம் 5 வாட்டி, அந்த 5 5 இயர் பிளான்ஸ்லயும் வந்து இதுக்கான எந்த ஒரு அலோகேஷனும் வரவிடாம பண்ணிருக்கானுங்க இந்த சங்கி புண்டாமானுங்க. அப்போ வந்து யூனியன் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரியா வந்து 1964ல வந்து நாகேந்திர சிங்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா? இப்போ இந்த சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட் வந்து தூத்துக்குடியோட இந்த போர்ட் வந்து ஃபார்ம் பண்ற அந்த டைம்ல இதையும் வந்து கூடவே சேர்த்து பண்ணணும்னு அவரு பிளான்ஸ் நிறைய ரெடி பண்ணாரு. அப்பயும் இந்த புண்டாமானுங்க இதை கேன்சல் பண்ணானுங்க. ஓகேங்களா? இப்படி வருஷம் ஊம்பி விட்டே தான் இருந்திருக்கானுங்க. ஸோ அத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப எப்போ இந்த ப்ராஜெக்டுக்கு இது வருதுன்னா 2005ல வந்து மன்மோகன் சிங் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. என்ன பண்றாங்க, இதுக்கான வந்து ஃபவுண்டேஷன் அடிக்கல் வந்து ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து எஸ்டிமேட் போடுறாங்க. லைக் எவ்வளவு வருதுன்னா அது 2480 crores. சரிங்களா? இந்தியன் ருப்பில 2480 crores வந்து ஃபண்ட் இதுக்காக அலோகேட் பண்றாங்க. அதாவது இது வந்து 194 கிலோமீட்டருக்கு வந்து இந்த சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட வந்து இவங்க இது பண்றாங்க. லைக் எஸ்டிமேஷன் பண்றாங்க, பிளான்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க. இது வந்து 300 மீட்டர் வைடு இருக்கும், 12 மீட்டர் டீப் இருக்கும், லைக் சி லெவல்ல இருந்து. ஸோ வந்து இந்த அளவுக்கு இது எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கிறப்ப என்ன பண்றானுங்க, இந்த என்விரான்மெண்ட் ஸ்டடி சரியா இல்ல அப்படி இப்படின்னு ஓலெல்லாம் விட்டு இந்த ப்ராஜெக்ட வந்து இப்ப அங்க வந்து இப்ப சப்போஸ் வந்து இந்த மாதிரி என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் என்ன வர வாய்ப்பு இருக்குது? மேபி அந்த கோரல் லீவ்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகுன்ற மாதிரியா, இல்ல என்ன சொல்ல வரானுங்க? அதான் அவனுங்க இந்த கோரல் ரீஃப் அப்படி இப்படின்னு தான் உருட்டி இருப்பானுங்க. பட் அது எதுவும் பெரிய லெவல்ல இம்பாக்ட் உருவாக்கி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா இந்த 2000 கோடி ஒதுக்குனாங்களா இந்த திட்டத்துக்கு? இல்ல, அவ்வளவு கோடி ஒதுக்குனாங்க, பட் அந்த திட்டம் தான் நிறைவேறவே இல்லைங்களா? ஆனா அதுல வந்து ஒரு கதை ஒரு இது கேள்விப்பட்டேன் இன்சிடென்ட். அந்த 2000 கோடியில நம்ம டிஆர்ஓல வந்து அதுல மணல்றதுக்கு கொஞ்சம் ஆட்டைய போட்டதா ஒரு வதந்தி இல்ல ஒரு நியூஸ் பார்த்தேன். இல்ல காப்பாத்த வேண்டிய டிஎம்கே டிஎம்கே காப்பாத்தணும். இல்ல அவங்க இல்ல நம்ம காப்பாத்த வேண்டாம். இவ்வளவு நேரம் போட்டு நம்ம சங்கி எடுத்திருக்கோம், எங்க அப்பயாவது நம்ம காப்பாத்தவனுங்களை எதிர்பார்க்கறது. கண்ணு வெங்கின் ரெட்டா இருக்குதா? இல்ல உங்களை ஊப்பின்னு சொல்லி ஒருத்தர் இது பண்ண சொல்லிட்டு பிளக்ஸ் பண்ண சொல்லிட்டு இருந்தாரு வெஜிட்டா, அதனால சொன்னேன், வேற ஒண்ணு. அதான் இப்ப என்னன்னா வந்து அதான் இவ்வளவு கோர்ஸ் ஒதுக்குறாங்க, இவ்வளவு விஷயம் நடந்தப்போ கூட என்விரான்மெண்ட் ஸ்டடி ஒழுங்கா பண்ணல அப்படி இப்படின்னு வாங்கி இவனுங்க இது பண்ணிட்டானுங்க. அப்பயும் வந்து இத வந்து நிறைவேற விடாம தடை பண்ணிருக்கானுங்க. அப்புறம் அதான் இப்ப என்ன மேட்டர்னா, இப்போ சூயஸ் கெனல் தெரியும்ல? தெரியும். சூயஸ் கெனல் வந்து இங்க ஆப்பிரிக்காக்கும் அரேபியாக்கும் ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி இல்ல? ஸோ அங்க வந்து அதான் அப்படி அங்க எதுவும் பண்ண முடியல, அந்த வழியா வர முடியலன்னா ஆப்பிரிக்காவை சுத்தின்னு தான் இங்க வர மாதிரி இருக்கும். ஸோ அங்க வந்து ட்ரேட் ரொம்ப பாதிக்கப்படும்.
சரிங்களா? அதே மாதிரி இந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்கான்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? தெரியல எனக்கு தெரியல. அந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்காங்கிறது எங்க இருக்குன்னா கரெக்டா வந்து இந்த இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா இதோட ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி தான் ஸ்டேட் ஆஃப் மலாக்கா இருக்கு. ஓகே ஓகே. சரிங்களா? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வருஷம் வந்து அதோட டிராபிகிங் எப்படி இருக்கு, டிராபிக் எப்படி இருக்கும்னா இது 35,000 டேங்கர் ஷிப்ஸ், ஓகேவா, 45,000 ஆயில் கார்கோ, இது போக சப்ளிமெண்ட் ஷிப்ஸ் இதெல்லாம் வந்து ரெகுலரா போயிட்டு இருக்கோம் அந்த இடத்துக்கு. ஸோ அங்கெல்லாம் ட்ரேட் அவ்வளோ நல்லா நடக்குது. இப்ப நமக்கு இருக்கிறது உருப்படியானது வந்து 3 ட்ரேடு, அதாவது இந்த சி ட்ரேட் வந்து 3 இடத்துல தான் உருப்படியா இருக்கு நம்ம இதுல. சென்னை, அப்புறம் வந்து தூத்துக்குடி, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அது ஏதோ காட்டுப்பள்ளி போர்ட்டுன்னு ஏதோ ஒரு அந்த போர்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருதுன்னு பாருங்க. எண்ணூர்லன்னு போட்டு. எண்ணூர்னா உங்களுக்கு அதுவும் சென்னை பக்கத்துல வர்றதா? அது இல்லாம உங்களுக்கு சென்னை போர்ட்டு எண்ணூர் போர்ட்டு பக்கத்துல தான். சவுத்ல வந்து ரொம்ப டவுன் சவுத்ல வரும்போது தூத்துக்குடி மட்டும் தான். மொத்தம் 3 போர்ட் தான். அதான் இந்த 3 போர்ட். இப்போ என்ன விஷயம்னா இந்த சேரசம்பரம் ப்ராஜெக்ட் மட்டும் வந்து ஓகே ஆச்சுன்னா இங்க இன்னொரு ஒரு வேற லெவல்ல ஒரு பெரிய போர்ட்டை வந்து நம்மளால உருவாக்க முடியும். ஸோ இங்க ட்ரேடை வந்து நம்ம வேற லெவல்ல டெவலப் பண்ண முடியும். இன்டர்நேஷனல் லெவல் வேற கண்ட்ரீஸ்ல இருந்து ட்ரேட் பண்ணலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணலாம். இது எங்க தமிழ்நாடு மூலியமா ஏன் இவ்வளோ இன்கம் நமக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு பொச்சரிசல் தான் இந்த புதியானங்களுக்கு. ஆல்ரெடி அதிகமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல இப்ப வாங்கிட்டானுங்களே, இல்ல எப்படினாலும் உனக்கு தரனா தரப்போம், ஒழுங்கா இது பண்ண அப்ரூவ் பண்ணி விடுறோம் சின்ன புதியான. அதுதான் அதை அப்ரூவ் பண்ணா எங்க எல்லாமே இவங்களுக்கு வந்துட போகுதுன்ற அந்த ஒரு பொச்சரிச்சல்ல தான் இந்த தாயலிங்க இந்த ஊம்புறானுங்க. இல்ல அவனுக்கு எப்படி தெரியுமா நினைக்கிறானுங்க, நம்மள இன்னைக்கு மாடு வாங்குவேன், நாளைக்கு வந்து வயல் வாங்குவேன், வயல் வாங்கிட்டு வெள்ளாம பண்ணி வீடு கட்டிடுவேன், வீடு கட்டி பஞ்சாயத்துல நின்று பிரசிடென்ட் ஆயிட்டு நாளைக்கு சிஎம் ஆயிடுவேன், அப்புறம் சொல்ற மாதிரி நாளைக்கு நம்ம தனிநாடு நடத்திட்டு இருக்கானுங்க. ஆமா போன அதான் அதனாலதான் இப்போ வரைக்கும் வந்து ஃப்ளோட்டிங் ராக்கெல்லாம் ஒரு ஆதார புண்டைய வச்சு பட புண்டன்னு எடுத்து நம்ம போல ஓம்பிட்டு இருக்கானுங்க. ஏங்க இந்த ஃப்ளோட்டிங் ராக்கு இந்த ராமேஸ்வரத்துல இருக்குன்றாங்களே, அது ரியலா? அந்த ஃப்ளோட்டிங் ராக் ரியல் அது? ஏன்னா எல்லா இல்ல நீ ஃப்ளோட்டிங் ராக் பார்க்கணும்னு தேவையில்ல. இப்ப நீ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போனீங்கன்னா இந்த ஹோல்ஸ் நிறைய இந்த ஸ்பாஞ்ச் இருக்குது இல்ல, ஸ்பாஞ்ச் மாதிரியே ஒரு கல்லு பெரிய சைஸ்ல ஒரு கல் இருக்கும், அதுவுமே எடுத்து இப்போ தண்ணியில போட்டீங்கன்னா அது மிதக்கும்யா. அது தெரியும். இல்ல இது ஃப்ளோட்டிங் ராக் இருக்குன்னு தெரியும். அது என்னன்னா வேர்ல்டுல எல்லா இடத்துலயும் ஓகேவா, அது எனக்கு தெரியுது. இல்ல இந்த ராமேஸ்வரத்துல ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு அதை காமிச்சு ஷோ காமிச்சிட்டு இருக்கானுங்களாமா ராமேஸ்வரம். கிணத்துக்குள்ள கிடக்கும்னு சொல்லியிருந்தானுங்க. நான் ராமேஸ்வரம் போனப்ப பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையா, எப்பயோ போனேன் ராமேஸ்வரம், ரொம்ப நாள் ஆச்சு போய். சின்ன வயசுல அந்த கல்ல தாங்க இவரு தூக்கிட்டு போயிட்டாரு. இல்ல அப்ப சொல்றேன் அந்த இது அந்த இது இந்த பாட்டி ஒண்ணு சொல்லும்ல அந்த இதுல விவேகாமணி, டேய் இந்த கருமத்தை தான் நைட்டு முழுக்க ஓட்டிட்டு இருந்தியா? அது வெயிட் தூக்குறதுக்கு சும்மா ஒரு பாக்குறதுக்கு ஒரு 20 கிலோ மாதிரிதான் இருக்கும், ஆனா தூக்குனா 2 கிலோ இருக்கும். தூக்குனா அவ்வளவுதான் இருக்கும். அது வந்து உள்ள இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி ஹோல்ஸ் இருக்குல்ல, அதுதான் மேட்டர். இது எனக்கு இங்கேயோ பார்த்த மாதிரி திருச்செந்தூர் கடல்ல கரை ஒதுங்கி கிடந்துச்சுங்க, அதை எடுத்து எல்லாரும் விளாண்டுட்டு இருந்தானுங்க. அது எவனோ இது மாதிரி பேட் இருக்குல்ல, இப்ப நம்ம முன்னாடி பேட் வச்சு அடிப்பானுங்கல்ல, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. அது வந்து கரை ஒதுங்கி கிடந்தது. இந்த கருமத்தை வச்சு ஆனா படம் எடுத்து வச்சிருந்தேன். ராத்திரி பூரா ஓட்டிட்டு இருந்தேன். ஆமா, எனக்கு இவ்வளவு நேரம் அதை யோசிக்கலையேன்ற. அதான் இவனுங்க வைக்கிற ப்ரூஃப் புண்டையெல்லாம், அதான் சொன்னல மாட்டு மூத்திரம் குடிச்சா கொரோனா போன்ற கணக்குலதான் இவனுங்க ப்ரூஃப். ஆமா, அதான் இது ஒரு பட புண்டைன்னு சொல்லிட்டு இதை இவ்வளவு செலவு பண்ற வர இதுக்கு. சொன்னல இந்த ராமாயணமே ஒரு டுபாக்கூர் கதை, இவனுங்களே சொல்றானுங்க 7000 வருஷம். 7000 வருஷம்னா இப்ப இருந்து கணக்கு பண்ணா 5000 BC, ஓகேங்களா?
ஆனா ம். ப்ரோன்ஸ் ஏஜ் 3000 பிசி தான் நினைக்கிறேன். 3000 பிசி. எங்க அப்போ இல்ல இவன் பிறந்து 2000 வருஷம் கழிச்சு தான் ப்ரோன்ஸ் ஏஜ் ஆரம்பிக்குது. இல்ல ம். இவன் 7000 வருஷம்ன்றான்ல, அதுவே தப்பு. அதாவது இந்த படத்துல சொன்னது தப்புன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அவன் இதுல சொன்னதையும், அதாவது ராமாயணத்துல அதாவது நிறைய டைம் லைன் பிரச்சனை இருக்குது. அவன் லட்சக்கணக்கு வருஷத்துல சொல்லிட்டு இருக்கான் அவன். இல்ல அவன் இதுல 11,000 வருஷம் வாழ்ந்தன்னு சொல்றானுங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? அது ஒரு கதை. இதுல மதன் அண்ணா ஒரு கதை ஒட்டி வச்சிருப்பாப்ல. நீங்க அந்த இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும். என்ன சொல்லியிருப்பான்னா, அதான் இது யார் அது? ஏங்க தமிழ்நாடு என்சைக்ளோபீடியாங்க. விக்கிபீடியான்னு சொல்லுங்க. சாரி விக்கிபீடியாங்க. சாரிங்க, தமிழ்நாட்டு விக்கிபீடியா. விக்கிபீடியாவை என்சைக்ளோபீடியாவை டிரான்ஸ்லேட் பண்ற புண்டாமவன் தானே அவன். என்ன சொல்லியிருப்பான்? இருங்க மதன் கௌரி கல்யாணத்துக்கு இருங்க நம்ம என்னோட்ட ட்ரிகர் பண்ணி விடுறேன். மதன் கௌரி கல்யாணத்துக்கு பிடிஆர் தானே வந்திருந்தாரு. பிடிஆர்லாம் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாரு தானே. உண்மையாவா? அவன் கல்யாணத்துக்கு ஏதாவது பிடிஆர் போனாரு. அதாவது இங்க பாருங்க, நான் டிபிஎல் மட்டும் தான் ஊபியாக இருக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு அரசியல்லாம் தெரியாது. சரியா? போட்டு பொழக்கணும்னா சொல்லுங்க, பொழந்துட்டு போயிருவேன். ஆமா, இந்த கருமத்தை வந்து தயவு செஞ்சு யாரும் பாத்துறாதீங்கப்பா. எப்பா முடியலனால எனக்கு நேத்து பார்த்தது செம்ம டயர்டு. படம் புண்டமா இருக்கும். அதாவது நீங்களும் ப்ரூஸ் வெயினும் படம் பார்த்து டயர்டா நீங்க, சரிங்களா? இந்த படத்தோட கதையை கேட்டு டயர்ட் ஆயிட்டு. ஆனா பேசுனதுக்கு தொண்டைதான் வலிக்குது வார்த்தால. இல்ல எல்லாரும் இந்த பாட்காஸ்ட கூட விட்டுருங்க. இந்த பாட்காஸ்ட் கேட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அடுத்த பாட்காஸ்ட் கேட்காம இருந்தாங்க. தயவு செஞ்சு அதை கேளுங்க. ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். வேற லெவல்ல இருந்துச்சு அந்த பாட்காஸ்ட். இல்ல இந்த பாட்காஸ்ட் நல்லா வந்திருக்கும் மக்களே, ஏன்னா நான் இருக்கேன். ஆமா, இதே முரட்டு தைரியத்தோட வன்மமாறு பக்கம் வந்துடாதீங்க, அங்க இன்னும் உக்கிரமா இருப்பேன். எப்ப வந்து மைக்கி கொண்டு வந்து இங்க இடமாற்றம் ஆகுறாரோ அன்னில இருந்து வன்மமாறு, அன்னில இருந்து காலேஜ் என் கண்ட்ரோல் வந்துச்சுன்ற மாதிரி வன்மமாறு என் கண்ட்ரோல் வந்து. சரிங்க, அப்படி ஏங்க அப்படியே மைக்கே வைக்க விட்டுருங்க. நான் மைக்கே நான் இங்கே மைக்கிய புடிச்சு வச்சுட்டு அனுப்ப மாட்டேன்ற மாதிரி தாங்க சொல்றீங்க. மைக்கிய கூட்டு போங்கன்னு தாங்க சொல்றேன். இங்க பாருப்பா, ஒண்ணு சொல்லிக்க உனக்கு, சரியா? தலைமைன்றது நம்ம தேடி போக கூடாது, சரியா? நம்மள தேடி வரும்போது அது வேணாம் சொல்லக்கூடாது, சரியா? இங்க ஒண்ணு ஆர்டிஸ்ட் கூப்பிடுறாங்க, நீ என்ன பண்ற, அழகா என்ன பண்ணு வந்துரு, சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன ஏமாத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், வன்மமாரை விட்டு வெளியில அமிச்சிட்டாங்க அப்படி நாளைக்கு பிரியாணி மேனாக நீ மாறி எஸ்ஐகேக்கு எப்படி ஒரு செட்ரா பட்டியா இருக்கிற அந்த மாதிரி எங்க வன்மமாறு பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு நீ கொடுத்த, சரியா? உனக்கு அதுக்கே நீ செட்ரா பட்டி ஆகிற மாதிரி ஆகிக்காது, சரியா? அவ்வளவுதான் சொல்லுவேன். மினாட்டோக்கு இன்னொரு தேங்க்ஸ் சொல்லணும். நானு இங்க என்னன்னா, திரும்ப இந்த பாட்காஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணி விட்டது காரணம் இருந்தாலதான். அது அவருக்கே தெரியாது. ஏன்னா என்னங்க சொல்றீங்க? உட்காந்து சரி ரைட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். நானு லைவ்ல உட்காந்து பேசி அப்புறம் ஒரு என் லைவுக்கு வரவங்களுக்கு தெரியும், சரியா? ஏன்னா நாங்க லைவே பாட்காஸ்ட் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆமா, அங்க இருந்து ஜாலியா இருக்கும். அங்க வந்துருங்க எல்லாரும். அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் தான் திரும்ப நீ ஸ்டார்ட் பண்ண வச்சது காரணம். இனிமே ரெகுலரா பாட்காஸ்ட் வரும். இல்ல, எனக்கு ரொம்ப பெருமை பண்டையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பெருமை கூச்சியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடைசியில எல்லாருக்கும் எந்த நோட்டு? சூசன் நீங்க சொல்லுங்க, எந்த நோட்டு? படப்புண்டை கொஞ்சம் அடிச்சிருங்க. எப்படியா சத்தியமா இந்த படத்தெல்லாம் பாத்தீங்க? என்னால முடியல. கதை கேட்டதுக்கே எனக்கு ஒரு மாதிரி தூக்கம், ஒரு மாதிரி கண்ணை கட்டி இறுக்கிட்டு வருது. ஆனா படத்தை பார்த்த உங்களுக்கு பாராட்டு. பாராட்டு. தப்பிச்சு போயிட்டலையா? இப்ப என்னோட எந்த நோட் சொல்லட்டா? நானு டிஎம்ஏல வந்து ராக்லி எப்படி வந்து இந்த சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு சுதந்திர போராட்டம்ன்ற சாரி ஆகஸ்ட் 15 ஒரு எபிசோட் ரெக்கார்ட் பண்ணும் போது அந்த படத்தை பார்த்து உடம்பு சரியில்லாம கொரோனால போய் படுத்தாரோ, அந்த மாதிரி எனக்கு ஆக வாய்ப்பு இருக்கு, சரியா? எனக்கு வேற எதனா ஆக வாய்ப்பு இருக்கு, சரியா? ஒருவேளை யாரு வருவா? யாரும் வர மாட்டாங்க. நானே திரும்ப ஈடட்டன்ஸை போட்டு வந்துப்பேன் ஃப்ரெண்ட். ஒரு சொல்லி ஈடட்டன்ஸை போட்டு வந்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? ஒருவேளை என் அக்கௌண்ட்ல தனியூர் ஒன்ற அக்கௌண்ட்ல வந்து போஸ்டோ இல்ல ரெகுலரா வர லைவோ வரலன்னு வச்சுங்களேன், அதுக்கு காரணம் இந்த
இந்த படம் தான். நான் இந்த பாட்காஸ்ட்ல உட்கார்ந்த பாத்தீங்களா அந்த ரெக்கார்டிங்ல, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம். இதுக்கெல்லாம் சீமாட்டாபுரம் சூசனேரு என்ன சொல்றது சூசனை எப்ப அவங்களெல்லாம் இழுக்கலப்பா. நான் வேற கான்டெக்ட்ல போறேன்ப்பா. இந்த பயோபிக்னாலே சவுக்கு போட வரும் நம்ம அக்ஷய்குமாரும் அவர் நடிச்ச அந்த ராம் சேத்து படம் கதையும் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் காரணம். இந்த படம் வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த படம் பார்க்க போயிடாதீங்க. ஐயோ முடியல, என்னாலே டயர்ட் ஆயிருச்சு. இப்போ என்ன விஷயம்னா, இந்த கூதியானுக்கு தெரிஞ்சது 2 விஷயம். ஒண்ணு பயோபிக்க பிடிச்சி போகும்போது, அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரியான சங்கி கூதி ஐடியாலஜியோட ஒரு படம் பண்றது, இல்லைன்னா வந்து எதனா ஓரளவுக்கு சுமாரா இருக்கிற ஒரு படத்தை எடுத்து பி மாதிரி ரீமேக் பண்றது. இவ்வளவுதான் இந்த கூதியானோட ஐடியாலஜி. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ வந்து வடக்கானுங்க மென்டல் கூதியா தான் திரிவானுங்க. அவனுங்களெல்லாம் வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம். யாரோ ஒரு சிலர் தான் வந்து அங்க வந்து லிபரல்ஸா இருக்கிறானுங்க. மீதி எல்லாம் ஒரு 90% மேல பைத்தியக்கார கூதியா தான் திரியிறானுங்க இன்னமும். இப்போ என்ன மேட்டர்னா, அவனுங்க இருக்க வரைக்கும் இந்த மாதிரி புண்ட படம்லாம் ஓடிட்டு தான் இருக்கும் அங்க. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இந்த ஜாதி படம்லாம் வந்து ரொம்ப பெருமையா எடுத்துட்டு இருந்தானுங்க லூசு கூதியானுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டாபர் மகன், சின்ன சுன்னியா, இந்த மாதிரி நிறைய படம்லாம் அப்ப வந்தது. அந்த மாதிரி படத்தெல்லாம் இப்ப அட்டாக் பண்றதுக்கு தான் வந்து ரஞ்சித், மாரி செல்வராஜ் மாதிரி வந்து சில டைரக்டர்ஸ் வந்து படம் எடுக்கிறாங்க. இப்ப கர்ணனா இருக்கட்டும், இல்ல இந்த மெட்ராஸா இருக்கட்டும், இந்த மாதிரி சில படங்கள் வந்ததுக்கான ரீசன் வந்து அந்த கூதியானங்களை அடிக்கிறது தான். இப்போ இது இங்க வந்த உடனே இட் கிரியேட்டட் ஒரு வேற லெவல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு ஆக்சுவலா. ஸோ நம்ம அதான் அந்த மாதிரி கூதியானுங்களை இப்போ இந்த நார்த்ல இருக்கிற கூதியானுங்களை வந்து அட்டாக் பண்ணி இங்க வந்து படம் பண்ற மாதிரி ஜேர்னல்ஸ் வரணும். அதான் வந்து இப்போ என்னோட ஒரு ஆசையும் கூட. எல்லாரும் குழவைய போட்டு நன்றி வணக்கம் சொல்லுங்க. பொங்கல் வைப்போம். பொங்கல் வச்சு சூசனை இருக்கு கொடுப்போம். இல்லையா பொங்கல் வச்சு சூசனை கொடுக்குறீங்க? போட்டோ மட்டும் தான் லேடி போட்டோ.